கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. Glory be to the holy name of God. இந்த விசேஷித்த வேதபாட கூட்டத்தின் 3வது நாள் மாலையில் வந்திருக்கிறவங்கள் யாவரையும் எங்கள் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு கூட நாங்கள் வரவேற்கிறோம். And we welcome you all those who are gathered in the third day of this gospel meeting, this convention in the sweet name of our Lord Jesus Christ. நாம் தியானிக்கும்படி எடுத்துக்கொண்ட தலைப்பு கர்த்தரின் சமூகம். The topic which we have taken for our meditation is தேவ சமூகத்தை குறித்துதான சில சத்தியங்களை நாம் படித்து வந்தோம். in the past days we meditated few truths about God's presence. மோசேக்கு ஆண்டவர் எரிகிற முட்செடியிலே தரிசனமானாரே, அதை குறித்து முதலாம் நாள் படித்தோம். On the first day we saw about God showed himself to Moses on the burning bush. அதோடு கூட மேக ஸ்தம்பமும் அக்கினி ஸ்தம்பமும் இஸ்ரவேலருக்கு வழி நடத்தி பாதுகாத்ததை குறித்தும் படித்தோம். Even with that we also meditated that the pillar of cloud and pillar of fire gave protection for the people of Israelites. அதற்கு பிற்பாடு போவாசின் களத்திற்கு சென்ற ரூத் தன்மேல் விரிக்கும்படி கேட்டுக்கொண்டாலே போர்வை, அதை குறித்து படித்தோம். Next we saw about Ruth who went to the field of Boaz and she asked him to spread the cover over her. நேற்றைய தினத்திலே உங்களுடைய கைகளிலே கொடுக்கப்பட்டிருக்கிறதான அந்த படத்திலே 6ஆம் 7ஆம் படத்தின் விளக்கங்களை படித்தோம். And yesterday we meditated about the pamphlet which is given in your hand and the picture of the 6th and 7th box. 6வது படத்தை படித்தோம். 4ம் 6ம் We meditated about 4 and 6. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 6வது படம் தேவாலயத்தில் தொங்கிக் கொண்டிருந்ததான அவருடைய வஸ்திர தொங்கலை குறித்து படித்தோம். 6th picture we saw and meditated about the train that was filling the temple of God. அருமையானவர்களே, நாமே தேவாலயம், அவருடைய வஸ்திர தொங்கல் அவருடைய தெய்வீக சுபாவங்களை காண்பிக்கிறது. Yes, beloved, we are the temple of God and the train of his garment denotes his characters. இதெல்லாம் நேற்றோடு நாம் முடித்த விஷயங்கள். And all these things we have finished till yesterday. இன்றைக்கு 7வது பகுதியை நாம் படிப்போம். Today let's see about the 7th matter. 2ஆம் ராஜாக்கள் Book of 2nd Kings 6ஆம் அதிகாரம் chapter 6 17ஆம் வசனத்தை படிப்போம். Let's read verse 17. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரன் கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்னிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருந்ததை அவன் கண்டான். And Elisha prayed and said, Lord, I pray thee, open his eyes that he may see. And the Lord opened the eyes of the young man, and he saw, and behold, the mountain was full of horses and chariots of fire round about Elisha. நேற்றுக்கு செய்தது போல கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு விரோதமாய் கிரியை செய்கிற துஷ்ட வல்லமைகள் அகற்றப்படும்படி நம்முடைய கைகளை உயர்த்தி சற்று நேரம் சத்தமாய் கர்த்தரை ஸ்தோத்திரிப்போமாக. ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 பிதாவே ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். தேவ சமூகம், கர்த்தரின் சமூகம் எப்படி வெளிப்படுகிறது என்பதுதான் நாம் தியானித்துக் கொண்டு வருகிறோம். We are meditating how God's presence or the presence of God is being revealed. இந்த ராஜாக்களின் புஸ்தகம் 2ஆம் ராஜாக்கள் 6ஆம் அதிகாரத்திலே நடந்த சம்பவம் என்ன? What was the incident that took place in 2nd Kings chapter 6? 8ஆம் வசனத்திலே சீரியாவின் ராஜா இஸ்ரவேலோடு கூட யுத்தம் பண்ண வருகிறான். In verse 8, king of Syria, he comes to wage battle with Israel. அவனுடைய பெயர் பெனாதாத் என்று 24ஆம் வசனத்திலே படிக்கிறோம். In verse 24 we can read that his name was Benadad. இவன் இன்ன ஸ்தலத்திலே பாளையம் இறங்குவேன் என்று தன் ஊழியர்களோடு பேசி ஆலோசிக்கிறான். And he is making a counsel and a thing with his servants that he will camp in these places. தன்னுடைய அமைச்சர்கள் ராணுவ சகாக்களோடு ஆலோசிக்கிறதை எலிசா தீர்க்கதரிசி கண்டுபிடிக்கிறார். And prophet Elisha is finding that this man is making a counsel with the ministers and the people of this army. எனவே
தன்னுடைய ராஜாவுக்கு இந்த காரியத்தை அவன் தெரியப்படுத்துகிறான். Therefore he is making known to his king. இஸ்ரவேலின் ராஜா எத்தனையோ முறை இந்த தீர்க்கதரிசியின் ஆலோசனையினால் தன்னை காத்து கொண்டான். King of Israel preserved and protected himself because of the counsel of this prophet for many 11ஆம் times. வசனத்திலே சீரியாவின் ராஜா அவனுடைய இருதயம் குழம்பினதாம். In verse 11, therefore the heart of king of Syria was so troubled. யாரோ போய் தவறாக சொல்லிக் கொடுக்கிறார்கள் என்று தான் நினைத்தான். And he thought that someone was reporting him in a wrong ஆனால் manner. அவனுக்கு சொல்லப்பட்டது என்ன? But what was mentioned unto him? நீர் உம்முடைய பள்ளி அறையிலே பேசுகிற வார்த்தைகளையும் இஸ்ரவேலில் இருக்கிற தீர்க்கதரிசி எலிசா இஸ்ரவேலின் ராஜாவுக்கு அறிவிப்பான். O king, but Elisha the prophet that is in Israel telleth the king of Israel the words that thou speakest in the bedchamber. எனவே இந்த பெனாதாத் ராஜா இப்போது தீர்க்கதரிசி பிடிப்பதற்கு வகை தேடுகிறான். Therefore now King Ben-Hadad is seeking the way to capture that prophet. 14ஆம் வசனத்திலே குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அவனுக்கு விரோதமாக அனுப்புகிறார். In verse 14, therefore he sent horses and chariots, great host of men to came and compass him. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தீர்க்கதரிசி அவன் தங்கி இருக்கிற இடத்திலே நாம் பார்க்கும் பொழுது When we look at the place where the prophet is staying, தோத்தான் என்ற இடத்தில் தான் அவன் இருக்கிறான். 13ஆம் வசனத்திலே படிக்கிறோம். we can read in verse 13, he is staying in the place called Dothan. அதிகாலையிலே எழும்பி எலிசா தீர்க்கதரிசியின் வேலைக்காரன் பார்க்கிறான். And the minister of prophet Elisha, he stood up and he saw early in the morning. இதோ பட்டணத்தை சுற்றிலும் ராணுவமும் குதிரைகளும் ராணுவ வீரர்களும் நிறைந்திருந்தார்கள். Great host of chariots and horses, everything, they were compassing that city. 15ஆம் வசனத்திலே அவன் சொல்லுகிறான், ஐயோ ஆண்டவனே நாம் என்ன செய்வோம்? In verse 15 he is saying, oh Lord, what shall we do? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தீர்க்கதரிசி தன்னுடைய வேலைக்காரனை பார்த்து சொல்லுகிறான், And that prophet unto his servant he says, பயப்படாதே, fear not, அவர்களோடு இருக்கிறவர்களை பார்க்கிலும் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம். for they that be with us are more than they that are with them. எலிசா கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுகிறான். Elisha prayed unto the Lord, கர்த்தாவே இவன் பார்க்கும்படி இவனுடைய கண்களை திறந்தருளும். Lord, I pray thee, open his eyes that he may see. கர்த்தர் வேலைக்காரனுடைய கண்களை திறந்தார். And the Lord opened the eyes of that young man. எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை கண்டார். He saw the mountains were full of horses and chariots of fire round about Elisha. வரைபடத்திலே 7வது படம் அதை தான் காண்பிக்கிறது. And in this diagram, in this picture, this chart, we can see the 7th picture of that. தீர்க்கதரிசியும் வேலைக்காரனும் அங்கு வரையப்பட்டிருக்கிறது. And prophet and the servant has been drawn there. அவன் கண்களை ஏறெடுத்து பார்க்கிறான். அக்கினிமயமான ரதங்கள் குதிரைகள் ராணுவ வீரர்கள் அங்கு இருக்கிறார்கள். When he lifted up his eyes and saw, he can see the host of men, chariots and fiery horses there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தரின் சமூகம் இதையும் வெளிப்படுத்துகிறது. Even God's presence, it is revealing this. இதை சற்று நாம் விவரமாக படிப்போம். And let's study about this little clear. இந்த பூமியிலே நமக்கு ஒரு பாதுகாப்பு உண்டென்றால் அது கர்த்தரின் சமூகமே. And if we have a protection or refuge in this earth, and that is the God's presence. 16ஆம் வசனத்தில் நம்மோடு இருக்கிறவர்கள் அதிகம் என்று சொல்லப்பட்டதின் கருத்து என்ன? In verse 16 it has been mentioned, they that are with us are more. What is meant by the meaning of this? 34ஆம் சங்கீதத்துக்கு வரும் பொழுது, When we come to Psalm chapter 34, 34ஆம் சங்கீதம் 7ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது. 34 verse 7 says like this. கர்த்தருடைய தூதன் அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையமிறங்கி அவர்களை விடுவிக்கிறார். கர்த்தருடைய தூதன், The angel of the Lord, அவருக்கு பயந்தவர்களை சூழ பாளையம் இறங்கி அவளை ரட்சிக்கிறார். encampeth round about them that fear him and deliver them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவனுடைய பிள்ளைகள் தூதர்களை குறித்தும் படிக்க வேண்டி இருக்கிறது. People of God, they had to study even about these angels. இந்த தூதர்கள் யார்? Who are these angels? ரட்சிப்பை சொந்தமாக்கி கொள்ளும்படி அழைக்கப்பட்ட நமக்கு பணிவிடை செய்யக்கூடிய ஆவிகளாக இருக்கிறார்கள். We who are called to inherit this salvation, they have been appointed as the ministering spirits for us. இந்த ரட்சிப்பை சுதந்தவர்கள் யார்? Who are the people those are going to inherit this salvation? கர்த்தருடைய ஜனங்களாகி நாம் தான். We are the people of God. எந்த ரட்சிப்பு அது? Which is that salvation? அதான் சரீர மீட்பாகிய ரட்சிப்பு. And that is the salvation, the redemption of our body. இதை சொந்தமாக்கி கொள்ளத்தான் நாம் பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம். We are laboring to make it as our own. இந்த
ரட்சிப்பை சொந்தமாக்கும்படி அழைக்கப்பட்ட தேவ பிள்ளைகளுக்கு ஆண்டவர் தூத சேனையை பாதுகாப்பாக அனுப்புகிறார். People of God, those who are called to inherit this salvation or to make this salvation as their own, God is sending these chariots and horses as their protection. இந்த இடத்திலே தேவ தூதர்கள் இருக்கிறார்கள். Angels of God are found in this place. அவர்களுக்கு ஒரு ஆவி சரீரம், ஆவியின் சரீரம் இருக்கிறது. They have a spirit body with them. நம்மை போல மாம்ச சரீரம் அவளுக்கு இல்லை. And they do not have a carnal body like this. அவருடைய சில சந்தர்ப்பங்களிலே மனிதர்கள் பார்த்திருக்கிறார்கள். At times human beings also have seen them like that. பெரும்பாலும் அவர்கள் தங்களை மறைத்துக் கொண்டவர்கள். Mostly they have hidden themselves. பிதா என்ன சொல்லுகிறாரோ அதையே செய்ய பழகினவர்கள். They have learned to do what the Father has asked them to do. அவர்கள் வல்லமையுள்ள ஒரு ஆட்களாக இருக்கிறார்கள். They are the powerful people. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையானவர்களே, நாம் கர்த்தருக்கு பயப்படுவோம் என்றால், Beloved, if we fear God, நம்மை சுற்றிலும் ஆண்டவர் தன்னுடைய தூதர்களை அனுப்பி நம்மை பாதுகாக்கிறார். God is changing his angels around us and he is preserving us. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 125ஆம் சங்கீதத்தின் 2ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, When we read in Psalm 122 verse 2, அங்கே கர்த்தர் நம்மை சுற்றிலும் எப்படி இருக்கிறார் என்று நாம் படிக்கிறோம். and we can see how God is protecting us like there. பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்குமா போல் கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தம்முடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். பர்வதங்கள் எருசலேமை சுற்றி இருக்குமா போல, As the mountains are round about Jerusalem, கர்த்தர் இது முதல் என்றென்றைக்கும் தன்னுடைய ஜனத்தை சுற்றிலும் இருக்கிறார். so the Lord is round about his people from henceforth and even forever. எப்படி எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான ரதங்களும் குதிரைகளும் இருந்தது போல, And as there were houses and chariots which were around Elisha, தேவ பிரசன்னம் முன்னோடு கூட இருக்கும் பட்சத்தில், on the side where the God's presence is with you, பர்வதங்கள் எருசலேமை சுற்றிலும் இருக்கிறது. and mountains are round about Jerusalem. ஏன் பர்வதத்திற்கு ஒப்பாக ஆண்டவர் சொல்லுகிறார்? Why God is comparing this to a mountain? பர்வதம் பலனுள்ளது, Mountain has a strength. ஸ்திரமானது. It is established. கர்த்தரும் கூட தன்னுடைய ஜனத்திற்கு இப்படியே இருக்கிறார். Even God is like this for his people. தேவன் நம்மை சுற்றிலும் இருப்பார் என்றால், If God is around us, நாம் எதற்கும் பயப்பட வேண்டிய அவசியமில்லை. it is not needed for us to fear for anything. எனவேதான் அநேக இடங்களிலே பயப்படாதே என்று ஆண்டவர் எழுதியிருக்கிறார். Therefore in many places God has written, fear not. சகரியா 2ஆம் அதிகாரத்தின் 5ஆம் வசனத்தை படிக்கும் பொழுது, When we read in Zechariah chapter 2 verse 5, அங்க நாம் என்ன what do படிக்கிறோம்? we read there? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாயிருந்து அதன் நடுவில் மகிமையாய் இருப்பேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஆண்டவர் சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருக்கிறார். And God is like the wall of fire around us. தேவன் தூதர்களை சுற்றி வைக்கிறது மாத்திரமல்ல, Not only God is keeping his angels around us, மலைகளை போல கர்த்தரே நம்மோடு கூட இருக்கிறது மாத்திரமல்ல, not only that God is with us like mountains around us. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலாய் இருப்பேன், And around that I will be as a wall of fire, அதுவின் நடுவில் மகிமையாக இருப்பேன். and I will be in the midst of her with glory. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ பிள்ளையே, உன்னை சுற்றிலும் ஒரு அக்கினி மதில் A இருக்கிறது. child of God, around you there is a wall of fire. இந்த மதிலை விட்டு அல்லது இந்த மதிலை மேற்கொண்டு சத்துரு நம்மை தொட அவனுக்கு உரிமையே இல்லை. And crossing or breaking this wall, devil has no power to touch us. இதான் நம்முடைய பாதுகாப்பு. This is our protection. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம்மை சுற்றிலும் அவர் அக்கினி மதிலாய் இருக்கிறார். He is like a wall of fire around us. யோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரத்துக்கு வரும் பொழுது, When we come to Job chapter 1, 10ஆம் வசனத்திலே நாம் என்ன what படிக்கிறோம்? do we read in verse 10? சாத்தான் ஆண்டவரை பார்த்து கேட்கிறான், Satan is asking unto the Lord, நீர் அவனையும், and you படிங்கள் verse 1, நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்தீர், அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? what do we read here? நீர் அவனையும், And you around him, அவன் வீட்டையும், and about his house, அவனுக்குண்டான எல்லாவற்றையும் வேலி அடைக்கவில்லையோ? and hast thou not made a hedge over all the things of his house? சுற்றிலும் கர்த்தர் வேலி அடைக்கிறார். God is putting a hedge over all his things. கர்த்தருடைய பிள்ளைகளே, வசனத்தை விசுவாசியுங்கள். O children of God, believe the word of God. இந்த பூமியில் நமக்கு இருக்கிற பெரிய பாதுகாப்பு பரலோக தேவனுடைய பிரசன்னமே. The great protection that we
have in this earth is the God's presence. அவர் யோபுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, He is not a God only for Job. அவர் எலிசாவுக்கு மாத்திரம் தேவன் அல்ல, He is not a God only for Elisha. எனக்கும் உங்களுக்கும் அவர் தேவனாய் இருக்கிறார். He is a God for you and me. உன்னை சுற்றிலும் உன்னுடைய குடும்பத்தை சுற்றிலும் ஆண்டவருடைய வேலி இருக்கிறது. The hedge and fence of God is found around you and around your யோபு house. 29 அதிகாரம் 4 வசனத்தில் In Job chapter 29 verse 4, அதற்குறித்து வேறு ஒரு வார்த்தையை நாம் படிக்கிறோம். when concerning that we can read about another word. 29:4 தேவனுடைய ரகசிய செயல் என் கூடாரத்தின் மேல் இருந்தது. And 29:4, the secret of God was upon my tabernacle. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது என்ன தேவனுடைய ரகசிய செயல்? What is the secret of God? அதான் தேவனுடைய சமூகம். And that is God's presence. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. 31 சங்கீதம் 20 வசனமும் அதை குறித்து பேசுகிறது. And even Psalm 31 verse 20 speaks about that. 31:20 In 20th verse of 31, மனுஷனுடைய அகங்காரத்திற்கு அவர்களுடைய சமூகத்தின் மறைவிலே மறைத்து, and hiding them in the secret of thy presence from the pride of man. ஆம், தேவனுடைய ரகசிய செயல் நம்முடைய கூடாரங்கள் மேல் இருக்கிறது. And the secret work of God is upon our tents. தேவனுடைய வேலி நம்ம மேல் போடப்பட்டிருக்கிறது. Hedge of God has been put over us. இந்த வசனத்தை நீங்கள் நன்றாக கவனியுங்கள். And listen to this well carefully. தேவ வேலி ஒரு மனுஷனை விட்டு விலகி போகுமானால், And if the hedge of God is being moved away from man, 2 தோல்விகள் அங்கே சம்பவிக்கும். 2 defeats will take place there. அந்த 1 அதிகாரம் 10 மறுபடியும் படிங்கள். வாசி கேட்கிறவர்கள் கொஞ்சம் கவனமாக அதை Once கேளுங்கள். again, let's read Job chapter 1 verse 10, and those who listen, please listen carefully. நீர் அவனையும் அவன் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் சுற்றி வேலி அடைக்கவில்லையோ? அவன் கைகளின் கிரியை ஆசீர்வதித்து அவனுடைய சம்பத்து தேசத்தில் பெருகிற்று. 2 காரியங்கள். 2 things. ஒன்று, கைகளின் கிரியைகள். One is the work of his hands. தெய்வத்தின் பாதுகாப்பு உனக்குள் இருக்க மட்டும் நீ கையிட்டு செய்கிற எல்லாமே அது ஆசீர்வாதமா இருக்கும். நன்றாக கவனிங்கள். Listen carefully. Till the protection of God is with you or around you, all your handiworks, the works of your hand, it will be blessed. இரண்டாவது, Secondly, அவனுடைய சம்பத்து தேசத்திலே பெருகும். his substance shall increase in the land. இந்த 2 காரியமும் உனக்குள் இருக்க வேண்டுமானால், And if these 2 things should be found in you, கர்த்தரின் வேலிக்குள் நீர் இருக்க ஜாக்கிரதையாயிரு. be careful to be found in the hedge of God. சிலர் என்ன சொல்லுகிறார்கள்? What few was saying, ஏன் என்ற கைகளின் கிரியைகளிலே ஒரு ஆசீர்வாதம் இல்லை? why there is no blessing in the handy affairs of mine? என்னுடைய சம்பத்து ஏன் பெருகவில்லை? Why my substance is not increasing? சில நாட்களுக்கு முன்பாக ஏதோ ஒரு சூழ்நிலையில இந்த வசனத்தை குறித்து நான் பிரசங்கம் பண்ணி A கொண்டிருந்தேன். few days back, at the time I was preaching about this verse. அந்த வேதபாட கூட்டம் முடிந்த பிற்பாடு After that Bible study, ஒரு சகோதரி கண்ணீரோடு கூட a வந்தார்கள். sister, she came with ஒரு tears. கேள்வியோடு தான் பாஸ்டர் இந்த கூட்டத்துக்கு வந்திருந்தேன். Pastor, I have come for this meeting with a question. பிசினஸ்ல பயங்கர தோல்வியாக இருக்கிறது. There is a great loss in the business. வருமானம் குறைந்து கொண்டிருக்கிறது. Income is being reduced. இதற்கு காரணம் என்ன என்று நான் தேடிக் கொண்டிருந்தேன். I was seeking the way. What would be the reason for this? இந்த வசனத்தை கேள்விப்பட்ட பொழுது உண்மையாகவே தேவனுடைய வேலிக்குள் நான் இல்லை என்பதை நான் உணர்கிறேன். And when I heard this verse, truly I feel that I am not found in the hedge of the fence of God. அவர்கள் கண்ணீரோடு கூட ஜெபித்து விட்டு போனார்கள். And with tears she prayed and she returned. இந்த ராத்திரி வேளையிலே உனக்கு ஆசீர்வாத குறைவோ, உன்னுடைய வருமான குறைவோ, உன்னுடைய தொழிலிலே ஒரு நஷ்டமோ இருக்குமானால் இந்த வசனத்தை நீ சரியாக படித்து சரிப்படுத்திக்கொள். In this night, if you have any lacking or failure in your income or your blessing, or if your handy affairs are not blessed, you have to learn about this verse very carefully. ஏசாயா 5 அதிகாரத்திலே நீங்கள் படிக்கும் பொழுது, When you read in Isaiah chapter 5, கர்த்தரின் தோட்டத்திற்கு அவர் ஒரு வேலியை போடுகிறார். and for the garden of God, God is putting a fence. 2 வசனத்திலே அவர் அதை வேலி அடைக்கிறார். In verse 2, he is fencing that. அது நல்ல பழங்களை தரும் என்று காத்திருக்கிறார். He is waiting that it will give him a good wine. அது கசப்பான கனிகளை கொடுத்த பொழுது, And when it came for the bitter wine, 5 வசனம் என்ன சொல்லுகிறது? what does verse 5 நான் say? என் திராட்சை தோட்டத்துக்கு செய்வதை உங்களுக்கு அறிவிக்கிறேன். And I will tell you what I will do to my vineyard. அதன் வேலியை எடுத்து போடுவேன். I will take away that hedge of that. அது மேய்ந்து போடப்படும். And it will be eaten down. அதன் அடைப்பை தகர்ப்பேன். And I will break down the அது wall. மிதிவுண்டு போகும். And it shall be trodden அது down. பாழாய் போகும். And it shall be desolate. கர்த்தருடைய பிள்ளைகளே, O children
children of God. நம்மை சுற்றிலும் இருக்கிற வேலை அவர் எடுத்து போட்டார். And he has taken the hedge around us. நம்மை மிதிக்க மிருகங்கள் காத்திருக்கிறது. And beasts are waiting to trade over us. நம்மையும் நம்முடைய குடும்பத்தையும் பாழாக்கும் வல்லமைகள் காத்திருக்கிறது. And powers to desolate our family and us, they are waiting. ஆண்டவர் வேலியை எடுத்து போட்டால் உன்னையும் உன் குடும்பத்தையும் பாதுகாப்பது யார்? And if God takes his hedge away from you, who will preserve you and your family? நல்ல கனி கொடுத்தால் பாதுகாக்கப்படுவாய். And if you yield good fruits, who shall be preserved? தொடர்ந்து கசப்பான கனிகளை கொடுத்து வந்தால், Continually if you give bitter fruits, ஆண்டவர் சொல்லுகிறார், என் தோட்டத்துக்கு செய்வதை உனக்கு அறிவிக்கிறேன். God says that I will tell you what I will do to my garden. எனவே அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Therefore, beloved people of God, தேவனுடைய ரகசிய செயலுக்காக நன்றியாயிருப்போமாக. let's be grateful for the secret work of God. தேவ சபையே, O church of God, எத்தனையோ துஷ்ட மிருகங்கள் உன்னை மிதிக்க காத்திருக்கிறது. terrible evil beasts are waiting to trade over you. அபிஷேகம் பண்ணப்பட்ட தேவ ஊழியர்களே, O anointed servants of God, அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, beloved people of God, துஷ்ட பொல்லாத வல்லமைகள் உங்களை தீட்டுப்படுத்தி அழிக்க காத்து கொண்டிருக்கிறது. evil terrible beasts are waiting to defile you and just make you desolate. எனவே கர்த்தருடைய வேலைக்குள்ளவே இருப்போமாக. Therefore, let's be found in the hedge and fence of God. தெய்வத்தின் பாதுகாப்புக்குள்ளவே இருப்போமாக. Let's be found inside the protection of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. தேவ தூதர்கள் நம்மை சுற்றிலும் இருக்கிறார்கள். Angels of God are around us. இதிலே நாம் படிக்க வேண்டிய மற்றொரு சத்தியம் உண்டு. And we have another truth to learn from this. எதிரியின் சேனைகள் வெறும் ரதங்களும் குதிரைகளும் மாத்திரம்தான். Armies are the opposite armies are filled only with the simple horses and chariots. 14ஆம் வசனத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? What do we read in verse 14? குதிரைகளையும் ரதங்களையும் பலத்த ராணுவத்தையும் அனுப்பினார். And he sent horses, chariots and great hosts. அவர்கள் பட்டணத்தை சூழ்ந்து கொண்டார்கள். And they have compassed the city. ஆனால் கர்த்தருடைய பிரசன்னத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? But what do we read in God's presence? அங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? What has been mentioned there? வாசிங்கள். இது 17ஆம் வசனத்தை மறுபடியும் படிங்க. அப்பொழுது எலிசா விண்ணப்பம் பண்ணி, கர்த்தாவே, இவன் பார்க்கும்படி இவன் கண்களை திறந்தருளும் என்றான். உடனே கர்த்தர் அந்த வேலைக்காரனை கண்களை திறந்தார். இதோ எலிசாவை சுற்றிலும் அக்கினிமயமான குதிரைகளாலும் ரதங்களாலும் அந்த மலை நிறைந்திருக்கிறதை இங்கே ஒரு வார்த்தை சேர்க்கப்பட்டிருக்கிறது. And here a word has been added to that. வெறும் ரதங்களும் குதிரைகளும் மாத்திரமல்ல, Not only ordinary horses and chariots, இதில் அக்கினி சேர்ந்திருக்கிறது. and even fire has been connected with this. அக்கினி குதிரைகள், அக்கினி ரதங்கள், And fiery chariots and fiery horses. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லாமே அக்கினிமயமாக இருக்கிறது. Everything are filled with fire. நான் அதற்கு சுற்றிலும் அக்கினி மதிலா இருப்பேன். And around that I will be a fire. நான் ஆரம்பத்திலே சொன்னேன், அக்கினி தேவனோடு சம்பந்தப்பட்ட ஒன்று. Even in the beginning, first day I told you fire has been connected with God. ஆம் தேவனுடைய பிள்ளைகளே, As children of God, இங்கே நாம் வித்தியாசத்தை காண வேண்டும். and we have to see or note the difference here. என்னை சூழ்ந்திருக்கிற வல்லமைகள் வெறும் குதிரைகளும் வெறும் ரதங்களும் தான். And powers, those who are around me, is it only an ordinary horses and அல்லது chariots? எனக்கு எதிராக வந்திருக்கிற வல்லமைகள், Or the powers which have come against me? ஆனால் பரலோகம் எனக்கு அனுப்பியிருக்கிற ராணுவமோ, But the chariot or the army which heaven has sent for me, அது அக்கினி ரதங்கள், and they are fiery அது chariots, அக்கினி குதிரைகள். they are fiery horses. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. எனவே பரலோகத்தின் பாதுகாப்பை பாருங்கள். Therefore look at the protection of heaven. கர்த்தரின் பிரசன்னத்தில் ஜீவிக்கிறது எவ்வளவு பெரிய பாக்கியம். And what a great privilege to live in God's presence. கர்த்தர் வைத்திருக்கிற அந்த ஒழுங்குக்குள்ளே இருக்கிறது தான் பாக்கியம். And being into the order of God which God has kept, it is the privilege and blessedness. அங்கே அக்கினியான பாதுகாப்பு நமக்கு இருக்கிறது. Now we have a fiery protection. உன்னுடைய எதிராளி அக்கினிக்கு முன்பாக நிற்க முடியாது. Your adversary, enemy will not be able to stand before that fire. எனவேதான் எலிசா இவ்வளவு எதிரான பிரச்சனைகள் இருந்தாலும் கலக்கமே இல்லை. Though there was a terrible situation like this, Elisha, he was not troubled. நாம் பயப்படுகிறோம். And we are fearing. என்னாகுமோ என்று We நினைக்கிறோம். are thinking what would happen. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதிலே நாம் படிக்க வேண்டிய மற்றொரு சத்தியம் இருக்கிறது. And there is another truth we have to learn out of this. எலியாவும் எலிசாவுமே அவர்கள் சொந்த வாழ்க்கையே அக்னி ரதமும் குதிரையுமாக வாழ்ந்திருக்கிறார்கள். Elijah and Elisha, both their lives, in their personal life, they have lived in this fiery chariots and horses. இரண்டாம் ராஜாக்கள் 2ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே In 2 Kings chapter 2 verse 12, எலியாவை குறித்து படிக்கிறோம். we can read about Elijah. அதை எலிசா கண்டு, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரமாய் இருந்தவரே என்று புலம்பினான்.
இருந்தான். எலிசாவே ரதமும் குதிரை வீரனாய் வாழ்ந்திருக்கிறார். And Elijah, he was living a life of a chariot and horseman. 13ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம். Chapter 13 verse 14. அவன் நாட்களில் எலிசா மரணத்துக்கு ஏதுவான வியாதியாய் கிடந்தான். அப்பொழுது இஸ்ரவேலின் ராஜாவாகிய யோவாஸ் அவனிடத்துக்கு போய் அவன் மேல் விழுந்து அழுது, என் தகப்பனே, இஸ்ரவேலுக்கு ரதமும் குதிரை வீரருமாய் இருந்தவரே. இந்த ரெண்டு பரிசுத்தவான்களுமே இந்த அனுபவத்தில் வாழ்ந்திருக்கிறார். These both saints have lived in this experience. நான் அதிகமாக யோசித்தேன். And I have thought this more. அக்னி ரதமும் குதிரைகளும் இவருடைய வாழ்க்கையில சம்பந்தப்பட்டு கொண்டே இருக்கிறது. And this fiery horses and chariots have been connected with their life. எலியாவையும் எலிசாவையும் பிரித்ததே அக்னி ரதமும் குதிரைகள் தான். Only this fiery chariots and horses have separated Elijah and Elisha. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எலியாவை கேட்டால் அவனும் அக்னி ரதம், அவனும் அக்னி குதிரை. If we ask about Elijah, he is also having these fiery chariots and horses. எலிசாவும் இதே வாழ்க்கைதான். And even Elisha did that same life. ஆண்டவரத்துல கேட்ட, ஆண்டவர் இதுக்கு என்ன அர்த்தம்? I was asking God, what is the meaning for this, Lord? அவர்களை சுற்றிலும் அக்னி மயமான ரதங்கள் இருக்கிறது. And fiery chariots are found around them. எலியா ஏறி போனதும் இதே மாதிரி ரதத்தை தான் போயிருக்கிறார். Even Elijah has climbed up with this fiery. இந்த ரெண்டு பேருக்குமே இதே பேரு கொடுக்கப்பட்டிருக்கிறது. And this both names have been given for them. என்னுடைய ஆவியிலே கர்த்தர் வெளிப்படுத்ததை உங்களுக்கு சொல்லுகிறேன். I will tell what God has revealed in my spirit. இந்த இடத்திலே அக்னி ரதங்களும் குதிரைகளும் பாதுகாப்புக்காக நிறுத்தப்பட்டிருக்கிறார். Fiery chariots and horses in this place have been kept for the protection. பரிசுத்தவான்களை பாதுகாக்கும்படியாய். In order to protect the saints of God. ஒரு அர்த்தத்திலே In one meaning, இந்த ரெண்டு பேரும் இஸ்ரவேலுக்கு பாதுகாப்பாகவே வாழ்ந்தார்கள். these both lived a life of protection for the people of Israelites. ஒரு பரிசுத்தவான் முழு சபைக்கு அவன் பாதுகாப்பு. A saint of God, he is a protection for the whole church. நன்றாக கவனிங்கள். Listen carefully. நமக்கு ஒரு சென்டர் பாஸ் இருந்து அவர் கர்த்தரோடு போய் சேர்ந்து விட்டார். And once we had a center pastor and he was gathered unto the Lord. அடையார்ல சென்டர் பாஸ்டர் இருந்தார். And he was a center pastor in Adayar. பாஸ்டர் செல்வம். He was Pastor Selvam. அவர் என்ன சொல்லுவார்? What he used to say. அவர் ஒரு இது மாதிரி எலியாவும் எலிசாவும் மாதிரி வாழ்ந்த ஒரு பரிசுத்தவான். And he was the saint who lived like this Elijah and Elisha. எந்த பிரான்ச்ல ஒரு ஊழியக்கார சகோதரனோ சகோதரிக்கோ ஒரு கஷ்டம் ஒரு போராட்டம் இருக்குமானால் அவர் ரூம்ல உட்கார்ந்தே அதை கண்டுபிடிப்பார். And if there is any trial, problem or suffering or sickness for the servant of God in some other local, he will sit in his room and he will find what's the reason for that. சாதாரண ஒரு பாய் போட்டு தான் உட்கார்ந்து இருப்பார் Maximum he used to sit in a simple mat. அவருக்கு தெரியும். He knows that. அவர் என்ன சொல்லுவாரா? What will he say? அந்த சகோதரனை விட்டுடு. Leave that brother. இங்கே வா. Come here. அதை விடு, அந்த ஆளை விட்டுட்டு இங்கே வான்னு சொல்லுவார். He will say, leave that person, leave that brother and come here to me. அதுக்கு என்ன உதாரணம் சொல்றார்? And what example he says for that? கெத்செமனே தோட்டத்தில் கிறிஸ்துவை பிடிக்கும்படியாக ரோம போர்ச்சவர்கள் வந்தார்கள். Soldiers of Roman Empire, they came to capture Jesus in the garden of Gethsemane. இவர் கேட்டார், யாரை தேடுகிறீர்கள்? He was asking, whom do you seek? அவர்கள் சொன்னார்கள், நசரேயனாகிய இயேசுவை. They said, we seek the Jesus the Nazarene. இவர் சொன்னார், நான் தான். He said, I am that. நான் தான் என்று சொன்னது அத்தனை பேர் பின்னால் விழுந்துட்டாங்க. And when he said, I am that, and all fell back. என்னை தேடுகிறது உண்டானால், if do you seek me, இவங்க எல்லாரும் போக விடு. let all them go. நான் தானே உங்களுக்கு தேவை. And you are needed of me. இவங்க எல்லாம் போகட்டும். And let all these people go. இதுதாங்க ஒரு பரிசுத்தவானுடைய ஜீவியம். And this is the life of a saint. அந்த ஆளை விட இங்க வான்னு கூப்பிடுறார். And he is calling, leave that person, come here. அதுதான் ரதங்களும் குதிரை வீரர்களும். They are the chariots and horsemen. அவர்கள் பாதுகாப்பாக வாழ்ந்தார்கள். And they lived a life of protected life. இதுதான் ஆண்டவருடைய மனதில் இருந்த காரியம் கூட. This was the thing which was found even in the mind of God. ஆதாமின் குமாரர்களை எடுத்துக்கொள்ளுங்களே. And when we take the sons of Adam, ஒருவன் மற்றவனை கொண்டு போட்டான். and one killed another. ஆண்டவர் காயினை பார்த்து கேட்கிறார். Looking at to Cain, God is asking, காயினே, உன் சகோதரன் எங்கே? O Cain, where is thou brother? அவன் என்ன சொல்லுகிறான்? What he says? என் சகோதரனுக்கு நான் காவலாளியோ? Am I the keeper of my brother? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அப்ப தேவனுடைய மனது என்ன? What's the mind of God? கர்த்தர் காயினை பார்த்து கேட்கிறதான் என்னையும் உங்களையும் பார்த்து கேட்கிறார். God looking at to Cain, what he is asking to you and me. உன் சகோதரன் எங்கே? Where is your brother? உன்னுடைய புருஷன் எங்கே? Where is your husband? உன்னுடைய மனைவி எங்கே? Where is your wife? உன்னுடைய மகள் எங்கே? Where is your daughter? உன்னுடைய மகன் எங்கே? Where is your son? இதற்கு சபையே நீ என்ன பதில் சொல்ல Oh போகிறாய்? church, what are you going to answer for நீ this? ரதமாயும் குதிரை வீரராயும் இருந்தாயோ? And where you like this chariot and horseman? அந்த பொறுப்போடு நீ பாதுகாத்துக் கொண்டாயோ? And did you protect them with this responsibility? தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு அரிய காட்சியை நான் கண்டேன். And I saw a difficult
natural sight like this. கெல்லிஸ் பெய்தம்ல ரூஃப் உடைய கான்கிரீட் போட்டு கொண்டிருந்தார்கள். And in Kelly's Faitham, they were applying the concrete for the roof. பக்கத்துல ஒரு அபார்ட்மெண்ட். And near to that, there was an apartment. அந்த ஜன்னல் ஓரத்துல ஒரு அருமையான குடும்பம். A beautiful family near the end of that window. புறா குடும்பம். And it is a house of a dove. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு புறா போகுது. A dove is going. ஒரு மணி நேரம் 2 நிமிஷம் திருப்பி வருது. 1 or 2 hours it's roaming and coming back. இன்னொரு புறா போகுது. And another dove is going out. நான் கேட்டேன் இது என்ன நடக்குது அங்க? And I was asking what is happening there. பாஸ்டர் அது ஒரு ரகசியம். They said, Pastor, it is a secret. அது ஒரு அம்மா அது ஒரு அப்பா. And that is a mother and father. இது ஒரு சின்ன குடும்பம் அங்க இருக்கு. And a little family is there. 2 மணி நேரத்துக்கு ஒரு முறை அவங்க ஷிஃப்ட் மாறிக்கிட்டே இருப்பாங்க. And once in 2 hours they used to change their shift. தாய் போய் சாப்பிட்டுட்டு ஏதாவது புழு கொண்டு வரும். Mother used to go and eat and bring some worms. கரெக்ட்டா நமக்கு டைம் வாட்ச் கட்டி இருந்தா கூட நமக்கு டைம் தெரியறது இல்ல. கரெக்ட்டா 2 ஹவர்ஸ்க்கு ஒரு முறை மாறுது. Once in a 2 hours they used to change their shift. இது பூச்சிகளை சாப்பிட்டுட்டு கொண்டு வந்து இந்த குட்டிகளுக்கு கொடுத்துட்டு கொஞ்ச நேரம் இருக்கும் காவலுக்கு உடனே அப்பா பறவை போய்டும். Mother used to go and eat some food and bring some food and give it to the chicks, and again the father will go away. எவ்வளவு அருமையாக தேவன் அவளை சிருஷ்டித்து வைத்திருக்கிறார். See how beautifully God has created and made them. இந்த வசனத்துக்கு முன்பாக நீ என்ன பதில் சொல்ல போகிறாய்? What are you going to answer before this verse? நீ அக்கினி ரதமாக குதிரையாக இருந்தாயா? And were you like this chariots and horsemen? பிள்ளைகளை பாதுகாக்கிற விஷயத்தில் உன்னுடைய பொறுப்பு என்ன? What was your responsibility in preserving your children? உன் சகோதரன் எங்கே? Where is your brother? உன் மகள் எங்கே? Where is your daughter? உன் மகன் எங்கே? Where is your son? பரலோகத்திலிருந்து கர்த்தர் இந்த கேள்வியை நம்மை பார்த்து கேட்கிறார். From heaven looking into us, God is questioning this. ஒரு தெருக்கூட்டம் நடத்தி கொண்டிருந்தேன். And we were holding a street meeting. ஒரே ஒரு பாட்டிமா மாத்திர சபைக்கு வருவார்கள். Only one grandma used to come for the meeting. அவளை தேடிட்டு போனேன். அவங்க ரோட்ல உட்கார்ந்து ஒரு சின்ன கூட்டம் ஒரு 15 பேர் வச்சு ஜெபம் நடத்தி கொண்டிருந்தேன். I was seeking her and she was conducting a meeting for 15 members there. ஒரு 7-8 வயசு ஒரு பொம்பளை பிள்ளை வந்து உட்கார்ந்திருந்தாள். 7 or 8-year-old girl came and sat there. அவளுடைய தோட்டத்தை பார்த்தால் முடியெல்லாம் பார்த்தா சீவி வாரி ஒண்ணும் பண்ணாத அப்படியே காட்டு தலை மாதிரி இருக்கிறது. And her head was looking like something different. எனக்கு அவளை கண்டதும் என்ன அறியாமலே ஒரு இரக்கம். And when I looked at her, I had a compassion on her. பிள்ளைகள் எல்லாம் அழகா சீவி எல்லாம் பூ எல்லாம் வச்சுக்கிட்டு எல்லாம் அழகா வந்து உட்கார்ந்திருக்காங்க. Other girls combing their hair, keeping flowers on their head, they came and sat beautifully. அந்த ஜெபம் முழுவதும் ஏன் இந்த பிள்ளை மாத்திரம் இப்படி உட்கார்ந்திருக்கா? பாட்டி கூட உட்கார்ந்திருக்கா. All to this prayer I was asking a question, why this girl is like this, and she was sitting like that. பாட்டி இடத்துல கேட்டேன். After the meeting I asked the grandma, இந்த பிள்ளை யாரு? ஏன் இப்படி இருக்கா? "Oh grandma, who is this girl and why she is like this?" இந்த பாட்டி சொல்றாங்க. That grandma said, அவங்க அம்மா இவளை விட்டுட்டு போயிட்டாங்க. her mother left her and went away. இன்னொரு ஆளை தேடிட்டு போயாச்சு. And she sought after another man. அவங்க அப்பா இன்னொரு பெண்ணை தேடிட்டு போயிட்டார். And his father sought after another woman, and he has gone. அனாதையாய் விடப்பட்டிருக்கிறார். And he has been get up an orphan. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரலோகம் ஒரு நாள் கேட்காதா? One day will not the heaven வெள்ளை ask? சிங்காசனத்துக்கு முன்பாக இந்த கேள்வி ஆண்டவர் கேட்க மாட்டாரா? Will not God ask this question before the white throne judgment? ஊழியர்களே நாமும் கூட பயப்படுவோம். Oh servants of God, let's also fear. எங்கே அந்த சகோதரி என்று கேட்பான். And let's ask, where is that sister? நீ அக்கினிமயமான ரதமாய் குதிரையாய் இருந்தால் அவளை பாதுகாக்க நீ ஜெயமாய் நீ எச்சரிக்கையா இருப்பாய். And if you are a fiery chariot or fiery horseman, you will be careful to keep them and preserve them. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பரிசுத்தவான்கள் அப்படி வாழ்ந்திருக்கிறார்கள். The saints have lived their life like that. இன்றைக்கு நீ உணர்வோடு கூட இந்த இடத்தை விட்டு போ. And with the saints move away from this place. ஏனோ தானோ என்று ஜீவிக்கிற காலம் அல்ல. And this is not the time to live a carefree life. ஆண்டவர் சொல்லுகிறார், உன் சகோதரனின் ரத்தம் பூமியிலிருந்து என்னை நோக்கி கூப்பிடுகிறது. God is saying that the blood of your brother is calling me from this earth. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, பயத்தோடு ஜீவிக்க வேண்டிய ஒரு காலம். and this is the time that we have to live with fear. மற்றவர்களை பாதுகாக்க எச்சரிக்கையா இருப்போமாக. Let's be careful to preserve others. நீ அப்படி இருந்தால் உன்னை பாதுகாக்க கர்த்தர் இன்னொரு ஆளை ஏற்படுத்தி வைத்திருப்பார். And if you are like that, God would prepare another person to protect you. நாம் கொஞ்ச நேரம் ஆண்டவரை துதிக்க போகிறோம். For a while we are going to praise God. ஆண்டவரே என்னையும் அக்கினிமயமான ரதமும் குதிரையுமாய் மாற்றும். Oh Lord, make me as a fiery chariots and horses. கடாது கெட்டு போட்டு நாம் விடக்கூடாது. And we should not leave anyone that they might destroy. எல்லாரையும் நாம் பாதுகாக்கணும். We have to preserve everyone. என்னுடைய பொறுப்பில் இருக்கிற அனைவரையும் நான் காத்துக்கொள்ளணும். I should keep all the ones who are in my. இயேசு அதைத்தான் சொன்னார். Jesus said that. பிதாவே
நீர் எனக்கு தந்தவர்களில் ஒருத்தரை நான் இழந்து போகவில்லை. Father, I have not lost, none you have given me. ஒரு பாஸ்டர் எனக்கு சொன்னாரு. A pastor told me, அவர் அசிஸ்டன்ட்டா இருக்கும்போது சொல்றாரு. and when he was an assistant he told me, என்னோடு இருக்கிற ஊழியர்களை வேட்டநாய் போல இருந்துதான் நான் பாதுகாத்தேன். as a hunting dog I was around my servants of God, those who are with me. வேட்டநாய் போல நான் இருந்தேன் என்று சொன்னார். And he said I was like a hunting dog and preserved them. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நம் ஆண்டவரை துதிக்கலாமா? And shall we praise God? கர்த்தாவே எனக்கு கிருபை தாரும். Lord, give me grace. என் பிள்ளைகளை நான் பாதுகாக்க வேண்டும். I have to preserve my children. இயேசு சொன்னாரே, Jesus said, ஒருத்தரை நான் இழந்து போகவில்லை. I have not lost anyone. கேட்டின் மகன் கெட்டு போனான். I am the son of perdition, he destroyed. நாமத்தினாலே நான் அவளை பாதுகாத்தேன். And by thy name I kept them and preserved them. நாமம் என்றால் என்ன? What is meant by his name? அதுதான் சுபாவம். And that is his character. அவளை பாதுகாக்க சுபாவம் தேவை. Characters needed to keep and preserve others. எனக்கு தந்தவர்களே உம்முடைய நாமத்திலே நான் பாதுகாத்துக் And கொண்டேன். I have preserved everyone those who have given me. எல்லாரும் கைகளை உயர்த்தி துதியுங்கள். So lift up your hands and praise God. பரிசுத்த ஆவியானவர் அசைவாடுகிறார். Holy Spirit is moving here. ஆவியானவர் தொடுகிறார். ஹல்லேலூயா. Holy Spirit is touching us. அடுத்த பகுதிக்கு கடந்து போவோம். Let's move on to the next part. இந்த வரைபடத்தில் 8, 9, 10, 11 ஆகிய பகுதிகள் வேறொரு தியானமாக நமக்கு அமைகிறது. And the pictures found in 8, 9 and 10, 11, they are found in a different meditation. தேவ சமூகத்தில் ஒரு மனுஷனுக்கு என்னதான் நடக்கும்? What will happen for a man in the presence of God? அதுதான் இந்த பகுதியிலிருந்து தியானிக்க போகிறோம். And we are going to meditate these from this part. இதுதான் என்னாகமம் 17ஆம் அதிகாரத்தில் சொல்லப்பட்ட சத்தியம். And this is the truth which has been mentioned in Numbers chapter 17. இந்த சத்தியத்தை படிப்பதற்கு முன்பாக Before studying this truth, 16ஆம் வசனத்திலிருந்து 16ஆம் அதிகாரத்திலிருந்து சில காரியங்களை சிந்திக்க வேண்டும். and we have to think few things from Numbers chapter 16. 16ஆம் அதிகாரத்தின் துவக்கத்திலே ஒரு தவறான ஐக்கியத்தை பார்க்கிறோம். In the beginning of chapter 16 we can see about a wrong connection. ஒரு லேவியின் குமாரன் ரூபன் பிள்ளைகளோடு கூட கூட்டு சேர்கிறான். கவனிங்க, எல்லாரும் கவனிங்கள். Son of Levi is being gathered unto the son of Reuben. முதலாம் வசனம் 16:1. லேவிக்கு பிறந்த கோகாத்தின் குமாரனாகிய இத்தியேசாரின் மகன் கோராகு என்பவன் ரூபன் வம்சத்தில் உள்ள எலியாபின் குமாரராகிய தாத்தானையும் அபிராமையும் பேலேத்தின் குமாரனாகிய ஓனையும் கூட்டிக் கொண்டு இங்கே ஒரு தவறான கூட்டு நாம் பார்க்கிறோம். And here we can see a wrong fellowship. ஒரு லேவியன் தான். And he was a Levite. அந்த லேவியனுக்கு நிறைய ஃப்ரெண்ட் லேவியர்கள் அவன் கண்டுபிடிக்கலாம். And he can find many Levites friends for him. ஆனால் லேவியனோ ரூபனின் ஒரு ஆளை போய் சேர்த்துக் கொண்டான். But Levite, he went and gathered a person from a son of Reuben. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. லேவியர்கள் ஊழியர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And keep, if Levites are the servants of God, ஊழியர்கள் நம்முடைய ஐக்கியம் நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கையின் வளர்ச்சிக்கு ஒத்ததாக இருக்க வேண்டும். servants of God, they should be according to our spiritual growth and increase. கர்த்தருடைய பிள்ளைகள் ரூபன் லேவியின் கோத்திரம் என்று வைத்துக் கொள்ளுங்கள். And children of God, they are found in the tribe of Levi and even the tribe of Reuben. உங்களுடைய ஆவிக்குரிய வளர்ச்சிக்கேற்ற நண்பர்களை தேடிக் கொள்ளுங்கள். And seek the friends of your spiritual growth. சிலருக்கு இதுல தான் நிறைய பிரச்சனை இருக்கிறது. And for few, their problem is found only in this. இந்த லேவியன் ரூபனோட சேர்ந்தான். And this Levi, he was gathered unto Reuben. 49:4 ஆதியாகமத்தில் சொல்லப்பட்டிருக்கு, ரூபனே நீ ஒரு தண்ணீர். And in Genesis chapter 49 verse 4, saying as looking at Reuben, it said, தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மையடைய மாட்டாய். and you will not come forth, oh you are stumbling like water. திறமில்லாத ஆளோடு கூட சிலர் சேர்ந்து கூட்டு வைக்கிறார்கள். And some are being having their connection with the people that are not having an establishment. பெரிய அழிவு தான் அவர்களுக்கு உண்டாயிற்று. And they were facing a great. அதனால கர்த்தருடைய நாமத்தில் சொல்லுகிறேன், So in the name of God we say, தப்பான ஃபெல்லோஷிப் யாருக்காவது இருக்குமானா விட்டுடுங்க. and if you have any wrong fellowship, please leave it off. இவங்க ஒன்றாய் சேர்ந்து பரிசுத்தவான்களுக்கு விரோதமாக எழும்பினார்கள். And together they rose against the servants of God. பூமி ரெண்டாக பிரிந்தது. And the earth quaked into two. இந்த குரூப் எல்லாமே உயிரோட பாதாளத்தில் இறங்கி பிற்பாடு வாய மூடிடுச்சு. All this group alive, they went into that pit and the earth closed its mouth. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. சரியான நண்பர்களை தேர்ந்தெடுங்கள். And seek and choose a proper friends. உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில உதவக்கூடியவர்கள் ஆள்களை தேர்ந்தெடுங்கள். And seek and choose the people that can help you in your spiritual life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இவர்கள் எப்படி கூடி ஒன்றாக இருந்து
வேதனைப்படுத்தி பரிசுத்தவான்களை வேதனைப்படுத்தின பொழுது, and when they were together had fellowship and they grieved the saints of God, இடத்துல மோசே கூட போய் தடுக்கிறான், ஆண்டவரே வேண்டாம் என்று சொல்லுகிறான். even Moses is going and pleading, God, Lord, don't do this. ஆண்டவர் எடுத்த முடிவிலே உறுதியா இருந்தார். God was firm in the decision which he விலகி took, போங்கள் அவளை விட்டு, and move away from them. பூமியில உயிரோடு கூட இறங்கினார்கள் என்று நாம் படிக்கிறோம். And we can see that alive they went down into this earth. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த சந்தர்ப்பத்திலே At the time like this, இந்த லேவியின் கோத்திரத்தார் கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு கூட்டம் இருக்கிறதே, அதை நிரூபிக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இவர்களுக்கு உண்டாயிருந்தது. at this time they had a thing that they had to prove that they were the chosen people of God. Levites should prove this. லட்சக்கணக்கான ஜனங்கள் இருக்கிறார்கள். Lakhs of people were found there. ஆனால் நடத்துவோ ஆசிரியர் கூடாரத்திலிருந்து பணிவிடை செய்யவோ ஒரு குறிப்பிட்ட ஜனங்களை மாத்திரம் தேவன் தெரிந்து கொள்ள விரும்பினார். But God wanted to choose a particular group of people in order to be in this high place, this holy place, and to minister. இதுல மூன்று வார்த்தைகள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 words have been mentioned here. 16ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்திலே In chapter 16 verse 5, அவர்கள் தம்முடையவர்கள் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். God is saying that they are His. இரண்டாவது பரிசுத்தவான்கள் என்று சொல்லுகிறார். Second, He says that they are holy. 7ஆம் வசனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. In verse 7 it is mentioned they have been chosen. 5ஆம் வசனமும் 7ஆம் வசனமும். Verse 5 and 7. பின்பு அவன் கோராகையும் அவனுடைய எல்லா கூட்டத்தையும் நோக்கி, நாளைக்கு கர்த்தர் தம்முடையவன் இன்னான் என்றும் தம்மண்டையிலே சேர தாம் கட்டளையிட்ட பரிசுத்தவான் இன்னான் என்றும் காண்பிப்பார். அப்பொழுது எவனை தெரிந்து கொள்வாரோ அவனை தம்மிடத்தில் சேர கட்டளையிடுவார். மூன்று காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. 3 things has been mentioned here. இந்த மூன்று காரியங்களும் கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகளுடைய தகுதியாக இருக்கிறது. These 3 things are the worthiness should be found with the people of God to be caught up in the coming of the Lord. முதலாவது அவர்கள் ஆண்டவருக்குரியவர்கள் தம்முடையவர்கள். And first they belong to God, that they are is His. முதலாம் கொரிந்தியர் 15ஆம் அதிகாரம் In 1 Corinthians chapter 15, 23ஆம் வசனத்திலே in verse 23, அவர் வரும்பொழுது அவருக்குரியவர்கள் அவரோடு கூட உயிரோடு எழும்பி போவார்கள். in verse 23, when He shall come, they that are of and they shall be alive with Him. நாம் அவருக்கு சொந்தமானவர்கள். And we belong unto Him. கர்த்தருடைய வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகிற சபையே நம் ஆண்டவருக்கு சொந்தம். O church of God, to be caught up in the coming of the Lord, we belong to Him. இரண்டாவது இந்த கூட்டத்தாருக்கு பரிசுத்தவான்கள் என்ற பெயர். Second, for this group of people, they are called as saints or holy ones. இந்த பரிசுத்தவான்கள் யார்? Who are these saints? இவர்கள்தான் கர்த்தருடைய வருகையிலே எடுபட்டு போகிறவர்கள். And they are the people those who are caught up in the coming of the Lord. முதலாம் தெசலோனிக்கேயர் 3ஆம் அதிகாரம் Book of 1 Thessalonians chapter 3, 13ஆம் வசனத்திலே in verse 13, ஆண்டவர் தன்னுடைய பரிசுத்தவான்களோடு கூட வருவார். and Lord shall come with His saints. 2ஆம் அதிகாரம் 2 தெசலோனிக்கேயர் 2ஆம் அதிகாரம் 2 Thessalonians 1:9 in 1:9, அது கூட படிங்க. அந்நாளிலே தம்முடைய பரிசுத்தவான்களில் மகிமைப்படத்தக்கவராயும் நீங்கள் எங்களுடைய சாட்சியை விசுவாசித்தபடியினாலே உங்களிடத்திலும் விசுவாசிக்கிற எல்லாரிடத்திலும் ஆச்சரியப்படத்தக்கவராயும் அவர் வரும்போது அவர்கள் கர்த்தருடைய சன்னிதானத்தில் கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். glory be to God. இந்த பரிசுத்தவான்கள் யார்? Who are these saints? அவர்கள்தான் கர்த்தருடைய வருகையில் எடுக்கப்பட போகிறவர்கள். And they are the people those who are being called into caught up in the coming of the Lord. மூன்றாவது அவர்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And third, they are the chosen group of people. யார் இந்த தெரிந்து And கொள்ளப்பட்டவர்கள்? who are this chosen group? வருகையில் எடுத்துக்கொள்ளப்படுகளுடைய தகுதியிலே இதுவும் ஒன்று. And even this is one among the worthiness to be caught up in the coming of the Lord. 2ஆம் தீமோத்தேயு Book of 2 Timothy, 2ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். 2nd chapter verse 10. ஆகையால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள் கிறிஸ்து இயேசுவினால் உண்டான ரட்சிப்பை நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளும்படி சகலத்தையும் அவர்கள் நிமித்தமாக சகிக்கிறேன். நித்திய மகிமையோடு பெற்றுக்கொள்ளுதல் அதுதான் நித்திய சுதந்திரம். And the eternal inheritance, it is receiving the eternal glory. அவர்கள் கர்த்தருடைய வருகையிலே எடுக்கப்படுகிறவர்கள். They are the people those who are being caught up in the coming of the Lord. அவர்கள்தான் ஆண்டவருக்கு சொந்தமானவர்கள். And they belong to God. அவர்கள்தான் பரிசுத்தவான்கள். They are the saints. அவர்கள்தான் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள். And they are the chosen or the elect of God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மோசே இந்த 12 கோத்திரத்தாரையும் கூப்பிடுகிறார். Moses is calling these 12 tribes of people. நன்றாக கவனிங்கள். Listen carefully. 12 கோத்திர தலைவர்களும் வருகிறார்கள். And all the heads of these 12 tribes, they are coming to work. அங்கே அவளுக்கு சொல்லப்பட்டது. And it was mentioned unto them. இந்த 8ஆம் படத்தை நீங்கள் பாருங்களேன். And when you look at this 8th picture, 12 கோல்கள் அங்கே இருக்கிறது. and 12 rods have been kept there. எல்லாரும் ஆளுக்கு ஒரு கம்பு தடி ஒரு கோலை கொண்டு வாருங்கள். And each and every one you should bring a staff or a rod in your hand. ஒவ்வொரு கோலிலும் அந்த கோத்திர
கோத்திர தலைவனுடைய பெயர் எழுத வேண்டும். And upon each and every rod, the head of the name of that tribe should be written. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 12 கோல்களை எல்லாரும் கொண்டு வந்தார்கள். All brought each and every rod, 12 rods. லேவியின் கோல் அதிலே ஆரோனின் பெயரை எழுதினார்கள். On the rod of Levi, the name of Aaron was written there. 12 கோல் இருக்கிறது. 12 rods are there. அந்த 12 கோத்திர தலைவர்களுடைய பேர் அதில் எழுதி இருக்கிறார். Head of the tribes of the 12 have been written there. 17ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே In 4th verse of 17th chapter, ஆசரிப்பு கூடாரத்திலே on the tabernacle, நான் உங்களை சந்திக்கும் ஸ்தானமாகிய சாட்சி பெட்டிக்கு முன்பாக வை. and lay them before the congregation, the testimony where I meet you. அந்த கோல்கள் எல்லாம் கொண்டு போய் அங்கே வைக்கப்பட்டது. And all the rods have been kept there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுநாள் காலையிலே மோசே அங்க போய் பார்த்த பொழுது Next day when Moses went and viewed that, ஒரு கோல் மாத்திரம் ஒரு மாற்றம் ஏற்பட்டிருந்தது. only one rod, there was a change in that. லேவியின் குடும்பத்தாருக்கு இருந்த ஆரோனின் கோல் துளிர்த்திருந்தது. And the rod of Aaron belonging to the tribe of Levi, it budded, பூத்திருந்தது. it was blossomed, வாதுமை பழங்களை கொடுத்தது. and yielded almonds. அதான் அந்த 9வது படத்திலே அந்த ஆசாரியன் கையில வச்சிருக்கிறார். And that is the thing the priests have in the 9th picture. அதுல துளிர்வு இருக்கிறது. And there is blossom in that. பூக்களும் இருக்கிறது. Even flowers are found there. பழங்களும் இருக்கிறது. Even fruits are found there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதிலே தேவ சமூகத்தில் கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிற நன்மைகளை படிக்கலாம். And here we can read about the goodness which God has kept for us in the presence of God. இந்த தெரிந்து கொள்ளப்பட்ட இந்த கோலியுடைய விசேஷம் என்ன? What is the speciality of the rod which has been chosen? ஏன் நாம் அதை படிக்க வேண்டும்? Why we should study about that? கர்த்தருடைய வருகைக்கு நாம் ஆயத்தமா இருக்க வேண்டும். And we should be prepared for the coming of the Lord. முதலாவதாக இது ஆரோனின் கோல். First, this is the rod of Aaron. ஆரோன் என்றால் அது அவருடைய ஊழியத்தின் முறைமையாக இருக்கிறது. Aaron means it's the order of his ministry. இப்பொழுது நாம் வேறொரு முறைமைக்குள் வந்திருக்கிறோம். Now we have come into another order. எபிரேயர் 7ஆம் அதிகாரத்தின் 1ஆம் வசனத்திலே In Hebrews chapter 7 verse 1, இப்போது நம்முடைய ஊழியத்தின் முறைமை மெல்கிசதேக்கின் முறைமை. and now the order of our ministry is the order of Melchizedek. அதான் பரிசுத்த ஆவியின் முறைமை. And that is the order of Holy Spirit. இயேசு கிறிஸ்து மெல்கிசதேக்கின் முறைமையின்படி பிரதான ஆசாரியராய் இருக்கிறார். According to the order of Melchizedek, Jesus is the high priest. யார் இந்த மெல்கிசதேக்கு? Who is this Melchizedek? தகப்பனும் தாயும் வம்ச வரலாறும் இல்லாதவன். And one who does not have father, mother or any genealogy. இந்த பூமியில ஒரே ஒரு நபர் மாத்திரம் தான் அதற்கு பாத்திரனாய் இருக்கிறார். And in this world only one person is worthy for that. சிலர் சத்தியத்தை அறியாததனால என்ன சொல்லுகிறார்கள்? And as few do not know the truth, what they are இந்த saying, மெல்கிசதேக்குவை இயேசுவுக்கு ஒப்பாக they சொல்லுகிறார்கள். are comparing this Melchizedek unto Jesus. இயேசுவுக்கு தகப்பனும் தாயும் உண்டு. Jesus has father and mother. அவருக்கு ஒரு துவக்கம் உண்டு, முடிவு உண்டு, சரீர பிரகாரமாய். According to his body, he has a beginning and an end. ஆனால் இந்த எல்லைக்கு அப்பாற்பட்ட வேறொரு நபர் இருக்கிறார். And away from this border, there is a person like this. அவர்தான் பரிசுத்த ஆவியானவர். And he is Holy Spirit. அதுதான் மெல்கிசதேக்கின் முறைமை. And that is the order of Melchizedek. இந்த ஊழியம் மெல்கிசதேக்கின் முறைமையின் உட்பட்ட ஊழியம். And this ministry is after the order of Melchizedek. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அங்கே அது லேவியின் கோல் என்றும் சொல்லப்பட்டிருக்கிறது. And even there it has been mentioned it was the rod of Levi. லேவி என்று சொன்னால் என்ற அர்த்தம் என்ன? What is meant by Levi? என்னாகமம் 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே In Numbers chapter 3 verse 13, இந்த லேவியை ஆண்டவர் முதற் பேராக தனக்காக எடுத்துக்கொண்டார். and God has took this Levi as a firstborn. 12 கோத்திரங்களிலும் இந்த லேவி தான் ஃபர்ஸ்ட் born, முதல் பேராக ஆண்டவர் தெரிந்து கொள்கிறார். Among this 12 tribe, God is choosing Levi as the firstborn. கர்த்தருடைய வருகையிலே எடுத்துக்கொள்ளப்படுகிறவர்கள் Who யார்? are the people those have been caught up in the coming of the Lord? ரோமர் 8ஆம் அதிகாரம் 23ஆம் வசனத்திலே In Romans chapter 8 verse 23, இவர்கள் ஆவியின் முதற் பலனை பெற்றவர்கள். and they have received the first fruit of the Spirit. அதனுடைய அர்த்தம் என்ன? What's meaning of that? அதுதான் பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றவர்கள். And they are the people that have received the anointing of the Holy Spirit. அவர்கள் தான் முதற் பேரு. And they are the first fruits. இந்த பூமியில எத்தனையோ ஜாதிகள் இருக்கலாம். And there are many nations and castes in this earth. பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை நீ பெற்ற பொழுது நீ முதற் பேராய் மாறுகிறாய். And after receiving the anointing of Holy Spirit, you have been turned as a firstborn or first fruit. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே 12 கோல்கள் வைக்கப்பட்டிருந்தாலும் Though 12 rods have been placed there, ஒரே ஒரு கோல் மாத்திரமே துளிர்த்தது. only one rod it budded. இந்த 8ஆம் படத்துல சென்டர்ல ஒரு கோல் இருக்கு பாருங்க. And see, a center rod is found in the 8th picture. அது மாத்திரம் தான் துளிர்த்து இருக்கிறது. And only that has been blown. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. எல்லா கோலும் துளிர்க்கவில்லை. All the rods they did not blossom. ஒரே ஒரு கோல் மாத்திரம் துளிர்த்தது. Only one rod it budded.
anointed. தேவனுடைய சபை அது ஒன்று. When the church of God is one. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கேயும் நிறைய சபைகள் இருக்கிறது. And even there are many churches here. எக்கச்சக்கமான சபைகள் இருக்கிறது. And there are thousands and lakhs of churches. எந்த பேரில் இருக்கிற சபை குறித்து நான் சொல்லவில்லை. And I don't mention any of the churches in any other name. அபிஷேகம் பண்ணப்பட்டதான சபை ஒன்று. And one church has been anointed. அது ஒரு புறா. And that is a dove. எனவேதான் சொல்றார் என் புறாவே. Therefore he says, oh my அது dove. ஒரே சரீரம். And that is one body. அது ஒரு நகரம். And that is one city. அது ஜெயம் கொண்ட ஒரு ஆண் பிள்ளை. And that is the one victorious man child. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதனுடைய அர்த்தம் என்ன? What's meaning of this? ஒன்றாக்கப்படுதல் அவசியம். And being united together is important. தேவன் தன்னுடைய சபையிலே இந்த சத்தியத்தை எப்படி கொண்டு வருகிறார்? How God is bringing this truth into his church. யூதர் என்றும் இல்லை, கிரேக்கன் என்றும் இல்லை. There is neither Greek nor Jew. அடிமை என்றும் இல்லை, சுயாதீனன் என்றும் இல்லை. There is neither bondman or servant. கிறிஸ்துவுக்குள்ளே நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். In Christ we have been made one. ஒரே ஆவியினாலே தாகம் தீர்க்கப்பட்டிருக்கிறோம். And we have been quenched by a same அவருடைய spirit. இரத்தத்தால் நாம் ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். By his blood we have been united and made one. ஒப்புரவாகுதலின் உபதேசத்தினாலே By ஒன்றாக்கப்பட்டிருக்கிறோம். the truth of reconciliation we have been made one. எனவேதான் நமக்குள்ள வித்தியாசத்தை நாம் வரக்கூடாதபடி பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். Therefore we have to preserve ourselves that differentiation may not come in us. எத்தனையோ சபைகளில் இந்த வெளிப்படுத்தல் இல்லை. And in many churches this is not having there. அந்தந்த ஜாதிக்கு ஒரு சபை And வைத்திருக்கிறார்கள். each and every caste have their own churches. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. இந்த ஒரு கோலாக நீ மாற வேண்டும். And you have to be turned as the single rod. அபிஷேகம் பண்ணப்பட்டவர்கள் ஒரே சரீரத்துக்குள் வர வேண்டும். Anointed people should come into a single body. பரலோக ராஜ்யத்தை போய் பாருங்களேன். And go and look at the kingdom of God. அந்தந்த ஜாதிக்கு தனித்தனி இடமே இல்லை. And there is no different places for different castes. அப்ப பூமியிலே நீ ஒன்றாக்கப்படவில்லை என்றால் So if you are not united in this earth, நித்தியத்திலே போய் நீ என்ன செய்ய போகிறாய்? what are you going to do in that eternity? எனவே உங்களுக்குள் இருக்கிற கசப்பான வேரை பிடுங்கி எறியுங்கள். Therefore pluck and throw away the bitter root found in you. இந்த கோல்கள் சாட்சியின் பெட்டிக்கு முன்பாக வைக்கப்பட்டது. These rods were placed before the ark of the testimony. அதான் பரிசுத்த ஸ்தலம். And that was the holy place. அதான் தேவனுடைய சமூகம். And that is the presence of God. அதான் கிருபாசனத்திற்கு முன்பாக. And that is before the mercy seat. அதுதான் தேவனுடைய சமூகம். And that is the presence of God. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? ஒரு இரவு முழுவதும் அது வைக்கப்பட்டிருந்தது. All through the night it was placed before that. இந்த இரவு என்றால் என்ன அர்த்தம் என்ன? What is meant by this night? அதான் கிருபையின் காலம். And that is the dispensation of grace. இந்த கிருபையின் காலம் முழுவதும் And all through the dispensation of grace, இந்த கோல் தேவ சமூகத்தில் இருக்க வேண்டும். this rod should be found in the presence of God. இந்த சரீரத்தை தேவ சமூகத்தில் வைக்க வேண்டும். And you have to place this body in the presence of God. இது ஊர் சுத்துகிற சரீரம் அல்ல. And this is not the body to roam here and there. இந்த கோலை கொண்டு போய் கிருபாசனத்துக்கு முன்பாக வை. And go and keep this rod before the mercy seat. ஓ இதற்குள்ள ஒரு மாற்றத்தை தேவன் கொண்டு வர போகிறார். God is going to bring a change in this. நம்மில் அநேகர் தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறோம். Many of us we are despising the presence of God. ஒரு எழுத்தாளன் இப்படி சொல்லுகிறார். A writer he says like this. ஜெபங்களை வீட்டு வேலைக்காரியை போல நாம் வைத்திருக்கிறோம். We are treating the prayers as the maid servants of the house. வீட்டின் வேலைக்காரிக்கு கொடுக்கிற சமந்தான் ஜெபத்திற்கு கொடுக்கிறோம். The equality we give unto a maid servant of the house, we are giving unto the prayer. ஜெப நேரம் என்று சொல்லும் பொழுதே நம்முடைய இரத்தத்துக்குள்ள ஒரு பாயிலிங் உண்டாக வேண்டும். When we say a prayer time, there should be a boiling in our body. சிலருக்கு இந்த வெளிப்படுத்தல் இல்லாததனால As some do not have this revelation, எப்ப தூங்குறோம் எப்ப எழுந்திருக்கிறோம் என்ன பண்றோம் தெரியறதே இல்லை. they do not know what they are doing, what they are rising, what they are doing, and whatever they are doing. எனவே அந்த கோலில ஒரு மாற்றம் ஏற்படுவது இல்லை. Therefore there will be no change in that rod. ஒரு ஆள் மாத்திரம் தான் அப்படி அந்த கோலை அப்படி பிடிச்சிட்டு போறார் பாருங்க. See, only one person is carrying the rod like this. மற்ற 11 பேர் என்ன செய்திருப்பான்? What will the other 11 people would have done? வாங்கி பின்னால வச்சிட்டு அப்படியே போயிருப்பான். And they would have caught this and kept at their back and they would have moved away. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஒரு நாள் வெட்கப்பட்டு போவோம். One day we will be ashamed. எனவே கர்த்தருடைய சமூகத்தில் இருக்க வாஞ்சியுங்கள். Therefore decide to be in the presence of God. வீடுகளிலே தேவ சமூகத்தை உண்டாக்குங்கள். And make or create the presence of God in your houses. கொஞ்சம் காலம் தான் தேவன் தந்திருக்கிறார். God has given us a little time before us. அதிக நாட்கள் நமக்கு இல்லை. And there is not much many days before இந்த us. நாட்களில கொண்டு போய் இந்த கோலை அங்க வை. And in these days bring that rod and keep there. இந்த ஆவி ஆத்துமா சரீரத்தை கொண்டு போய் பரிசுத்த ஸ்தலத்துல வைத்திடு. Take your spirit, soul and body and keep in the holy place. இந்த கிருபையின் காலம் முழுவதும் அது அங்கே இருக்கட்டும். And let it be all to the dispensation of grace there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. 3 காரியங்கள் அங்கே சம்பவித்தது. 3 things happened there. முதலாவது அது துளிர்த்தது. First it budded. அதை குறித்து சில காரியங்கள் உங்களுக்கு முன்பாக வைக்கிறேன். I will
will keep a few things before that. இந்த துளிர்த்தல் என்று சொல்லும் பொழுது And if it is mentioned as budding, முதலாவது நம்பிக்கையுடைய வாழ்க்கையை காண்பிக்கிறது. first it denotes a life of hope. யோபின் புஸ்தகம் Book of Job 14:7. 14 verse 7. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். மறுபடியும் இந்த மைக் கரெக்டா படிக்கணும். ஆஃப் பண்ணி போட்டா மறுபடியும் படிங்க. ஒரு மரத்தை குறித்தாவது நம்பிக்கை உண்டு, அது வெட்டி போடப்பட்டாலும் திரும்ப தழைக்கும், அதன் இளங்கிளைகள் துளிர்க்கும். இங்கே துளிர்க்கும் என்று படிக்கிறோம். And here we can read a tender shall increase. இந்த துளிர்த்தல் நம்பிக்கையுடைய ஜீவியத்தை காண்பிக்கிறது. And this budding or sprouting out, it denotes a life of hope. இங்க நம்ம என்ன படிக்கிறோம்? What do we read here? ஒரு மரம் இருக்கிறது. And there is a tree. அந்த மரம் முதலாவது வெட்டப்படுகிறது. எல்லாரும் நன்றாக கவனிங்கள். வெட்டப்படுகிறது. முதலாவது வெட்டப்படுகிறது. First the tree has been cut down. இரண்டாவது Second, அதனுடைய வேர் பழையதாக மாறுகிறது. and the roots of that are being turned old. மூன்றாவது Third, அதன் அடிக்கட்டை மண்ணிலே சாகிறது. and the under branch of that is dying on the ground. இந்த வாழ்க்கையை நம்மோடு சம்பந்தப்படுத்துவோம். And let's connect these things with our life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த மரம் நம்முடைய வாழ்க்கை என்று எடுத்துக்கொள்வோம். And let's take this tree is our life. சில வேளையிலே இது வெட்டப்படுகிறது. At times this tree has been cut down. தானியேல் 4:14 பிரகாரம் According to Daniel 4:14, வெட்டப்படுதல் கோபாக்கினியை காண்பிக்கிறது. and cutting down denotes the wrath. சில வேளையிலே தேவனுடைய நியாயத்தீர்ப்பு வந்து இந்த மரம் வெட்டப்படலாம். Sometimes the wrath of God may come and it may be cut down. இரண்டாவதாக Secondly, இந்த வேர் பழைய வேராக மாறுகிறது. and this root has been turned old. இந்த வேர் எதை காண்பிக்கிறது? What does this root denote? தெய்வத்தோடு இருக்கிற ஐக்கியத்தை காண்பிக்கிறது. It denotes the fellowship with God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கொலோசியர் 2:6 படிக்கிறோம். We read in Colossians chapter 2 verse 6. தேவனோடு இருக்கிற ஐக்கியம் அதுதான் வேர் பழுதாய் போகிறது. Fellowship with God, and that fellowship is the roots are becoming old. மூன்றாவதாக And third, அடிக்கட்டை சாகுதல். and the dying of the old branch. இது 3 பாயிண்ட் விளங்கிட்டீங்களா? கொஞ்சம் ஒரு அள்ளிலே சொல்லுங்க பார்க்கலாம். இப்படி இருந்தா எப்படி? விஞ்ஞான ராக்கெட்டை பத்தி சொன்னாலாவது விலங்குலன்னு பார்க்கலாம். நம்ம டெய்லி யூஸ் பண்ற மரத்தை பத்தி தான் பேசிட்டு இருக்கிறேன். And I am speaking about the trees which we are using daily. I am not speaking about the rocket. மரத்தின் கிளை வெட்டப்படுகிறது. And the branches of that cuts are cut down. வேர் பழையதாகிறது. Roots are becoming old. அடிக்கட்டை சாகிறது. And the under branch is dying down. நம்முடைய வாழ்க்கையில் அடிக்கடி நடக்கிற சம்பவம் தான். And this is the thing which is often happening in your life. இந்த மரம் வெட்டப்படுதல் தேவனுடைய நியாயத்தீர்ப்பை காண்பிக்கிறது. The tree is being cut down. It denotes the judgment of God. வேர் பழையதாகி அல்லது கெட்டு போகிறதுன்னு சொல்லுகிறது நமக்கும் தெய்வத்துக்குள்ள உறவு ஐக்கியம் நஷ்டப்படுகிறதை காண்பிக்கிறது. The roots waxing old, it denotes the fellowship between us and God are being destroyed. மூன்றாவதாக Thirdly, இந்த அடிமரம் அது செத்து போகிறதை அடிக்கட்டை செத்து போகிறது. the stalk therefore it should dying in the ground. அதுதான் நம்பிக்கை அற்ற நிலவரம். And that is a hopeless state. இப்பொழுது என்ன நடக்கிறது? Now what's happening? தண்ணீரின் வாசனை உண்டாகிறது. And there is the smell of the water. தண்ணீரின் வாசனையினால் And through the scent of the water, அது துளிர்க்கிறது. it is budding out. அது இளம் கிளையை போல மாறுகிறது. It is being turned as a tender branch. இந்த வசனத்திலிருந்து நான் சில காரியங்கள் உங்களுக்கு சொல்லுகிறேன். I will say a few things from this verse. இந்த கூட்டத்தில் இப்படி சிலர் வந்திருக்கலாம். And in this meeting few would have come like this. தேவனால் உன்னுடைய கிளை வெட்டப்பட்டிருக்கலாம். And by God your branches would have been cut down. கிளை எல்லாம் வெட்டினா செழுமை எல்லாம் இருக்கும். பார்த்தா பரிதாபமா இருக்கும் மரம். And if the branches are cut down, the tree will be miserable and every prosperity would have gone. இந்த சூழ்நிலையில் வந்த பிற்பாடு After coming in this state, தெய்வத்தோடு இருக்கிற ஐக்கியம் குறைந்து விட்டது. the fellowship with God has been reduced. ஜெபிக்க முடியாத நிலவரத்துக்கு வந்து You விட்டாய். have come to the state that you can't pray. அடிக்கட்டை செத்து போய் விட்டது. The stalk has died down. இனி என் வாழ்க்கையில் நம்பிக்கையே இல்லை. And hereafter there is no hope in my life. மறுபடியும் நான் எழும்புவேனா? Will I rise up எழும்பி again? என் ஊழியத்தை செய்வேனா? Will I do my ministry? என்னுடைய தொழிலிலே ஒரு செழிப்பு உண்டாகுமா? And will there be a prosperity in my work? அடிக்கட்டை செத்து போய் கிடக்கிறது. The stalk has died. இங்கே நாம் தேவ சமூகத்தில் நாம் என்ன படிக்கிறோம்? And here what do we read in the presence of God? இந்த கிளை துளிர்த்ததே. And this branch budded. இப்போது கர்த்தர் உனக்கு என்ன சொல்லுகிறார்? What God is saying unto you? தண்ணீரின் வாசனையினால் And through the scent of the water, அந்த மரம் கூட துளிர்க்குமா? and even the tree will spring forth. அந்த தண்ணீரின் வாசனை எது? And which is the scent of that water? நான் கர்த்தருடைய வசனத்தின் வல்லமை. And that is the power of the word of God. இந்த வசனம் இன்றைக்கு உன்னை நோக்கி வருகிறது. And this word is today coming toward you. ஓ மரமே, Oh tree, வெட்டப்பட்ட கிளைகளோடு இருக்கிறாய். and you have found the branches being cut down. உன்னுடைய வேர் செத்து கிடக்கிறது. Your
root has died up, உன்னுடைய அடிமரமும் செத்து கிடக்கிறது. even your stock is நீ died, நம்பிக்கை இழந்து and you போனாய். have lost your hope. என்ற வசனத்தை உனக்கு கொடுக்கிறேன். And today I will give this verse to you. தண்ணீரின் வாசனையினால் And through the scent of the water, மரம் மறுபடியும் துளிர்க்கிறது போல as the tree is springing forth again, இன்றைக்கு உன்னுடைய ஜீவியத்தை கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். and God wants to change your life today. ஒரு கேள்வி கேட்கிறேன். I ask a question, இந்த 3 ஸ்டெப் போல என்னுடைய வாழ்க்கை இருக்கிறது. and my life is like these 3 steps, என்னுடைய கிளை வெட்டப்பட்டு இருக்கிறது. and my branches are cut down, என்னுடைய வேர்கள் எல்லாம் பழசாய் போய் all விட்டது. my roots are being waxed old, அடிக்கட்டியும் செத்து போய் and இருக்கிறது. even the stock has died. என் நம்பிக்கை இழந்து நான் இங்க I வந்திருக்கிறேன். have come here losing all my hope. ஒருத்தரம் கண்களை திறக்க And வேண்டாம். please don't open your eyes. ஒருத்தரம் திறக்க வேண்டாம். Don't open your eyes. உனக்கு ஒரு தண்ணீரின் வாசனை இன்றைக்கு உண்டாக போகிறது. And today you are going to have a scent of a water. கர்த்தர் உன்னை மாற்றி அனுப்ப God போகிறார். is going to change you and send you. அதற்கு முன்பாக ஒத்துக்கொண்டால் உன்னுடைய கைகளை உயர்த்து. And before that, if you accept, raise up your hands. கர்த்தர் பார்க்கட்டும். Let God see. எத்தனையோ பேருடைய வாழ்க்கை அப்படி இருக்கிறது. And life of many are like that. நம்பிக்கை அற்ற நிலவரம். Hopeless state. என்னுடைய கடத்தை இனி என்னால் அடைக்க முடியாது. I can't make my debts over. ஒரு படுகொலியிலிருந்து இனி என்னால் எழுந்திருக்க முடியாது. Hereafter I can't rise up from a miry pit. அந்த அடிக்கட்டை செத்து கிடக்கிறது. And the stock has died. இப்போது கர்த்தர் தன்னுடைய வசனத்தை உனக்கு கொடுக்கிறார். Now God is giving His word unto you. அந்த வசனத்துல ஒரு வல்லமை There இருக்கிறது. is a power in that word. தண்ணீரின் வாசனையினாலே மரம் துளிர்க்கும். And by the scent of the water, the tree shall spring கர்த்தர் forth. உனக்கு வசனத்தை கொடுக்கிறார். God is giving you the word. தேவ சமூகத்துல உனக்கு நம்பிக்கை உண்டு. There is hope in the presence of God. உன்னுடைய கோல் துளிர்க்கும். And your rod will bud out. தண்ணீரின் வாசனையினால் அது துளிர்க்கும். And by the scent of the water, and it shall bud. கைகளை கீழே போடுங்கள். And put your hands down. அதுதான் தேவனுடைய சமூகத்தின் வல்லமை. And that is the power of God's presence. அடுத்ததாக And next, இந்த துளிர்த்தல் என்று படிக்கும் பொழுது and when we see us being blossoming, அது கிறிஸ்துவின் சுபாவங்களை and காண்பிக்கிறது. this budding denotes the characters of Christ. ஏசாயா 11ஆம் அதிகாரம் Isaiah chapter 11, முதலாம் வசனம். verse 1. ஈசா என்னும் அடிமரத்திலிருந்து ஒரு துளிர் தோன்றி அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை எழும்பி செழிக்கும். இங்கே ஒரு துளிரை நாம் பார்க்கிறோம். And here we can see a budding or springing out experience. ஈசா என்னும் அடிமரம், And Jesse, the stem, அங்கே ஒரு துளிர், and there is a budding there, அவன் வேர்களிலிருந்து ஒரு கிளை. a branch out of his roots. இதுதான் ஆண்டவராக இயேசுவை குறித்து சொல்லப்பட்டது. And this has been mentioned about Lord Jesus Christ. இந்த துளிர் மென்மையான சுபாவங்களை காண்பிக்கிறது. And this budding denotes the pleasant characters. மத்தேயு 11ஆம் அதிகாரம் 29 வசனத்திலே In Matthew chapter 11, verse 29, இயேசு சொல்லுகிறார், நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமா இருக்கிறேன். Jesus says that I am meek and lowly. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஆண்டவராக இயேசுவின் சுபாவங்கள் தான் துளிர். And the characters of Jesus Christ is this budding out. எனவேதான் ஏசாயா தீர்க்கதரிசி என்ன சொல்லுகிறார்? Therefore, what prophet Isaiah he says, ஏசாயா 53:2 படிக்கும் பொழுது, when we read in Isaiah 53 verse 2, அவர் இளம் கிளையை போல அவனுக்கு முன்பாக எழும்புகிறார். and he shall go forth before them as a tender plant. அதுதான் பாடுகளுக்கு ஒப்பு கொடுக்கப்பட்ட ஜீவியம். And that is a life surrendered unto the sufferings. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த கிருபையின் காலத்திலே இந்த துளிர் நமக்குள்ளே உண்டாகட்டும். in this dispensation of grace, let this budding happen in us. நம்ம ஏன் ரொம்ப மோசமா நடக்கிறோம்? Why we are walking terribly, ரொம்ப ரஃபா இருக்கு சிலருடைய டீலிங்ஸ் எல்லாம் and பார்த்தா. some dealings are very rough. ஏன் Why? இந்த கோலை கொண்டு போய் தேவ சமூகத்துல வைக்கவில்லை. And you have not kept this Lord placed in the presence of God. இன்னும் முரட்டுத்தனமாக இருக்கிறோம். Still you are in a stubborn nature. கர்த்தருக்கு மகிமை Praise be உண்டாகட்டும். to God. இன்னி நம்முடைய பேச்சுகள் ரொம்ப கடுமையா இருக்கு. And hereafter our talkings are like this. நம்ம நடக்கிறது ஒரு கரடுமுரடாக இருக்கு. Our walks are rough and tough. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இப்படி இருந்தால் நீ என்ன செய்ய போகிறாய்? If you are like this, what are you going to do? உன்னுடைய கோலை நீ எங்கே வைத்திருக்கிறாய்? Where have you placed your rod? அந்த பரிசுத்த ஸ்தலத்துக்கு முன்னால் கொண்டு போய் வைத்தால், And if you keep it before that holy place, அருமையான ஒரு துளிர் உனக்குள்ள உண்டாகும். and budding will happen in you. ஆச்சரியமா இருக்கு, உனக்குள்ள ஒரு மாற்றம் உண்டாகும். And that will be a wonderful thing that it will happen in your life. பூமியிலேயே கர்த்தர் இதை கொடுக்கிறார் பிரியமானவர்களே. Beloved, God is giving this change even in this earth. கிறிஸ்துவின் சுபாவங்கள். Characters of இயேசு Christ. சொல்றார், Jesus says, என் நுகத்தை ஏற்றுக்கொள், and take my yoke என்னிடத்துல இதை படியே, and learn of me. நான் சாந்தமும் மனத்தாழ்மையா இருக்கிறேன். I am meek and lowly. என்னிடத்துல இதை கற்றுக்கொள். Learn from me. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. நாம் சில காரியங்களை யாராண்ட கற்றுக்கொண்டோம் தெரியல. We do not know from whom we have learned a few things.
மற்றவர்களும் அதனால உபத்திரப்படுகிறார்கள். Even others are being tormented because of that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த துளிர் உனக்குள் வராததற்கு ஒரே காரணம், The one reason that this budding has not come in you, இந்த கோலை கொண்டு போய் நீ தேவ சமூகத்தில் வைக்க தவறிவிட்டாய். and you have failed to place this rod in the presence of God. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அது மாத்திரமல்ல, Not only that, மார்க் 13ஆம் அதிகாரம் Mark chapter 13, 28ஆம் வசனத்தை நீங்கள் படிக்கும் பொழுது, and when you read verse 28, இந்த துளிருக்கு மற்றொரு காரியத்தை சொல்லப்பட்டிருக்கிறது. and another thing has been mentioned for this budding. அத்திமரத்தினால் ஒரு உவமை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இங்கே ஒரு வசந்த காலத்தை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. Here it is mentioned about a summer. இந்த வசந்த காலம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? What is meant by summer? மழை காலத்திற்கு அடுத்து வருகிற காலம். A season which comes next to rainy season. அதான் நம்முடைய வாழ்க்கையில் உண்டாகிற எழுப்புதலின் காலம். And that is the time of revival in our time. இந்த வசனத்தை மறுபடியும் படிங்கள். அத்திமரத்தினால் ஒரு உவமையை கற்றுக்கொள்ளுங்கள். அதிலே இளங்கிளை தோன்றி துளிர் விடும்போது வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறிவீர்கள். வசந்த காலம் சமீபமாயிற்று என்று அறியுங்கள். You shall know that the summer is near. அதான் பயிர்களை உற்பத்தி செய்யக்கூடிய ஏற்ற நேரம். And that is the correct time to bring forth the grains. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அதற்கு முன்பாக மாரி காலம். And before that it's a rainy season. ஏசாயா 55 படிக்கும் பொழுது, And when we read in Isaiah 55, 10ஆம் வசனத்திலே in verse 10, மாரியும் உறைந்த மழையும் வானத்திலிருந்து இறங்கி வருகிறது. this rain and hailstones, snow, it comes from heaven. பரிசுத்த ஆவியானவர் சபைக்கு ஜனத்தை நோக்கி இறங்கி வருகிறார். Holy Spirit toward the church is descending from up. இந்த மழை பூமியை நினைக்கிறது. And this rain is descending over this earth. இந்த பூமியை நினைத்தல்தான் மனுஷனுக்குள் உண்டாகிற மனம் திரும்புதலின் கிரியை. And watering this earth, it is the work of repentance happening in the heart of man. அதற்கு பிற்பாடு ஒரு முளை கிளம்புகிறது. And after that it is budding out. ஒரு விளைச்சல் உண்டாகிறது. And there is a yield. விதைக்கிறவனுக்கு விதையும் புசிக்கிறவனுக்கு ஆகாரத்தை உண்டாக்குறது. It is bringing the seed to the sower and the bread to the eater. ஆம், பரிசுத்த ஆவியானவர் இந்த கிரியை நமக்குள் நடப்பிக்கிறார். Yes, Holy Spirit is doing this work in us. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, உனக்குள்ளே ஆவியானுடைய கிரியைகள் உண்டாகும் பொழுது, and when the deeds of the Holy Spirit is happening in you, உனக்குள்ளே ஒரு துளிர் உண்டாகும். and there will be a budding in you. உனக்குள்ளே அந்த நிலமானது நினைக்கப்பட்ட அனுபவம் போல் இருக்கும். And in you, that field, the land, it will be watered. பரிசுத்த ஆவியானவர் உன்னுடைய ஜீவியத்தை மாற்றுவார். Holy Spirit will change your life. எனவே தேவ சமூகத்திலே ஒரு துளிர் விடுகிற அனுபவத்தை பார்க்கிறோம். Therefore we can see an experience of budding, of springing forth the presence of God. ஏசாயா 58ஆம் அதிகாரத்தின் 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? What does prophetic book of Isaiah chapter 58 verse 8 says? அப்பொழுது விடியற்கால வெளிப்பை போல் உன் வெளிச்சம் எழும்பி உன் சுகவாழ்வு சீக்கிரத்தில் துளிர்த்து, உன் சுகம் வாழ்வு சீக்கிரத்தில் துளிர்க்கும். And thine health shall spring forth speedily. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. படிங்கள். உன் நீதி உனக்கு முன்னாலே செல்லும், கர்த்தருடைய மகிமை உன்னை பின்னாலே காக்கும். இது ஒரு நல்ல வசனம். And this is a good verse. சுகமான வாழ்க்கை. And a healthy life. அதுதான் துளிர் விடுகிற அனுபவம். And that is a life of budding. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஒரு சுக வாழ்க்கையை வைத்திருக்கிறார். Holy Spirit has kept a life of health for us. இந்த அனுபவத்தை நாம் எப்படி பெறலாம்? How can we receive this experience? அதற்காக என்ன நடக்கிறது? What is happening for that? உன் விடியற்கால வெளிப்பை போல வெளிச்சம் எழும்ப வேண்டும். Then shall the light break forth as the morning. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. சுகவாழ்வு உண்டாக வேண்டுமானால், And if you want a good health, முதலாவது வெளிச்சம் உண்டாக வேண்டும். first there should be light. இந்த வெளிச்சம் எது? What is this light? எபேசியர் 5:13 பிரகாரமாக, According to Ephesians chapter 5 verse 13, வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கும். and everything that is reproved and open, that shall be light. எல்லா பாவங்களையும் அறிக்கை செய்த வாழ்க்கை. And every life that is being confessed the sins. ஒன்றையும் மறைக்காமல் அறிக்கை செய்த வாழ்க்கை. A life not hiding and confessing everything out. வெளியரங்கமாகிறதெல்லாம் வெளிச்சமாயிருக்கும். And everything that is manifest shall be made light. எனவேதான் ஆண்டவர் முதலாவது வெளிச்சத்தை கொண்டு வரார். Therefore first God is creating light. ஒரு சுக வாழ்க்கைக்காக இங்கே நீ கர்த்தருடைய சமூகத்துக்கு வந்திருக்கிறாய். And for the life of health you have come here in the God's presence. இதான் ரூத்துக்கும் கூட சொல்லப்பட்டது. And even this was mentioned unto Ruth. ரூத் 3ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்திலே, In Ruth 3:1, பின்பு அவள் மாமியாகிய நகோமி அவளை நோக்கி, என் மகளே, நீ சுகமாய் வாழ்ந்திருக்கும்படி நான் உனக்கு சவிக்கியத்தை தேடாதிருப்பேனோ? நீ சுகமாய் வாழ வேண்டும். and you have to live in health. உன்னுடைய சுக வாழ்வு துளிர்க்க வேண்டும். And your health should spring forth.
இன்றைக்கு ஆண்டவர் அதை செய்ய போகிறார். God is going to do that today. எனவே முதலாவது வெளிச்சம் உண்டாக வேண்டும். Therefore there should be light first. இரண்டாவது நீதி முன்னால போக வேண்டுமா? Second, righteousness should go before us. எல்லாம் கவனிக்கிறீங்களா? And are you listening well? முதலாவது வெளிச்சம் உண்டாகட்டும். First let there be light. எப்போது வெளிச்சம் உண்டாகும்? And when will be light? எதையெல்லாம் நீ வெளியரங்கமாக்குகிறாயோ, And whatever you are bringing out and manifesting. மறைக்காத பாவத்தை ஒரு பாவத்தை மறைக்காமல் அறிக்கை செய்கிறாயோ, And whenever you confess every sin without hiding. அதுதான் வாழ்க்கையில வெளிச்சம் உண்டாகிறது. And only there in your life there will be light. இரண்டாவது Second, நீதி முன்னால் போக வேண்டும். righteousness should go before. அது என்ன நீதி? And what is that righteousness? கனேகரது நாம் அறியாமல் இருக்கிறோம். And many do not know about that. நன்றாக கவனியுங்கள். Listen carefully. நான் பாவிதான், I am a sinner. ஆனால் எனக்காக இயேசு மரித்தார். But Jesus has died for me. இதுதான் தேவனுடைய நீதி. And this is the righteousness of God. இந்த இயேசுவை நான் விசுவாசிக்கிறபடியினால் As I believe this Jesus, பாவத்திலிருந்து நான் விடுதலையாக்கப்பட்டிருக்கிறேன். I have been redeemed out of this sin. அவருக்குள் தேவனுடைய நீதியாகும்படி And that I might be the righteousness through him. இந்த நீதிதான் முன்னால போக And வேண்டும். only this righteousness should go before. இதை நீங்கள் சரியாய் படிக்க வேண்டும். And you have to learn this properly. ஒரு தேவனுடைய மனுஷன் இருந்தார். And there was a man of God. அவர் வியாதி படுக்கையில் இருந்தார். And he was found in a sick bed. ஒரு முறை பிசாசு வந்து அவரிடத்துல சொன்னான். Once devil came and told unto him. அவர் மரிக்கிற நாட்கள் சமீபம் வந்து விட்டது. And the days of his death came nigh. பிசாசு வந்து சொல்றான், ரூபத்துல வந்து சொல்றான். And it's a room devil came and told. பாயிண்ட் போட்டு எழுதி கொண்டு வந்திருக்கான். And he has நல்லா கவனிங்க. He has written points and brought there. இந்த நாளிலே நீ இப்படி பேசிருக்க. And in this day you have spoken like this. நீ திருடி இருக்க. And you have stolen. பொய் சொல்லி இருக்க. You have lied. இவ்வளவு தப்புலாம் இருக்கு. And all these mistakes are there. இத வச்சிக்கிட்டு நீ எந்த பரலோகம் போக போற? And having this, which heaven are you going to go? கரெக்ட்டா பாயிண்ட் அவுட் பண்ணிருக்கான். Devil has pointed out everything in a correct manner. இவர் அப்படி திரும்பி பார்த்தார். And when he turned back, அவர் என்ன சொன்னார் தெரியுமா? and do you know what he said? சாத்தானே, Oh Satan, இதெல்லாம் உண்மைதான். it's true. ஆனா இதெல்லாம் நான் கர்த்தரத்திலயும் பரிசுத்தவான்களுக்கு நீ சொல்லிட்டேன் போடானார். And he said, get thee hence, and I have told everything to God and saints. அதுதான் நீதி. And that is righteousness. இப்ப ஆண்டவர் என்ன சொல்றாரு? What God is saying now, ரொம்ப முக்கியமான பகுதிங்க, நம்ம அநேகர் படிக்கல. and many have not learned this important part. சத்தியத்தை அறிந்த போது எனக்கு பெரிய ஆச்சரியமாய் விட்டது. And when I knew this doctrine truth, I was astonished. நீதியாக்கப்படுதல் என்றால் என்ன அர்த்தம்? What is made by being justified? நீதி முன்னால போகணுமா? If righteousness should go forward, இப்ப இந்த மகனுடைய பாவங்கள், இந்த லிஸ்ட்ல இருக்கிற பாவம் எல்லாம் இவருக்குள்ள இருக்குன்னு வைத்துக்கொள்ளுங்க. and if the sins found in this list are found into him, எல்லாத்தையும் அறிக்கை செய்றார். and he has confessed everything, சிலத பரிசுத்தவான்களிடத்துல போய் சொல்றார். and he told something to the saints, ஆண்டவர் இவருக்கு மன்னிக்கிறார். God is forgiving him. இப்போ சாத்தான் கேட்கும்போது, Now when devil is asking, ஆண்டவர் இல்லையே அந்த தம்பி ஒண்ணும் செய்யவே இல்லையேன்னு சொல்லுவார். and God will say that boy has not done anything. இது ஆச்சரியமா இல்லையா? And நீ சொல்ற பாவம் அவர் செய்யல. And the things which you are saying, he has not done that. அவர் நீதிமானாய் மாற்றப்பட்டார். And he has been justified. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த நீதிதான் முன்னால் போக வேண்டும். And this righteousness should go forward. இந்த நீதி உனக்கு முன்னால் போகவில்லை என்றால், And if this righteousness doesn't go before you, செல்வம் ஒரு உதாரணம் சொல்றாரு. Pastor Selvam is giving an example. இந்த மாடுகள், எருமை மாடு, மற்ற மாடுகள் போய் வயல்ல மேயும்போது, And when cows and bullocks they go and feed on the அதை மேய்க்கிறவன் ஒரு அடி கொடுத்திருப்பான். and the shepherd would have given him a blow, அதுக்கு ஒரு புண்ணு உண்டாயிருக்கும். and there would be a wound for that. இந்த காகங்கள்லாம் என்ன செய்யும்? What will this crows do? அது மேல உட்கார்ந்து போய் கொத்திக்கிட்டே It will இருக்கும். go and prick upon that. இதான் மனசாட்சியில் உண்டாகிற கொத்துதல். And this is the pricking happening in the conscience. பாவம் உனக்குள்ள ஒரு காயத்தை உண்டாக்குகிறது. And your sin is making a wound in you. பிசாசு போய் அங்க உட்கார்ந்து கொத்துகிறான். Devil is going and sitting there, he's pricking there. இந்த வாழ்க்கைக்கு முடிவு உண்டாக்க And வேண்டுமானால், if you have to make an end for நீ this, கல்வாரி இடத்துக்கு வர வேண்டும். you have to come unto Calvary. இயேசுவின் இரத்தத்தால் தினமும் கழுவப்பட வேண்டும். Daily you have to be washed by the blood of நான் Jesus. நீதிமான் என்று அறிக்கை செய்ய You வேண்டும். have to confess that you are righteous. பாவங்களை நான் இயேசுவிடத்தில் சொல்லிவிட்டேன். I have confessed my sins unto Jesus. பரிசுத்தவான்களிடத்தில் சொல்லிவிட்டேன். I have confessed unto the saints. அதுதாங்க நீதி. And that is அதுக்கு righteousness. முன்னால போகணும். And you have to go before that. அதுதான் victorious life. And that is a victorious life. அதுதான் ஜெயகரமான And ஜீவியம். that is a victorious life. உன்னுடைய வெளிச்சம் முதலாவது உண்டாக வேண்டும். First there should be a light. இரண்டாவது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? Second, what has been mentioned நீதி there? உனக்கு முன்பாக போகும். Righteousness will go before you. கர்த்தருடைய மகிமை உன் பின்னாலே உன்னை காக்கும். And the glory of the Lord shall be thy இந்த reward. கர்த்தருடைய மகிமை என்ன? What is this glory of இது God? பரிசுத்த ஆவியானவர். And this is the Holy Spirit. இந்த பரிசுத்த ஆவியானவர் உன்னை காத்துக்கொள்வார். And this Holy Spirit will preserve you. இதுதான் சுக வாழ்வு. And that is health. அதுதான் ஜெயகரமான ஜீவியம். That is a victorious life. ஒரு அல்லேலூயா போடுங்கள்.
இன்னும் கொஞ்ச நேரத்துல நாம் தியானத்துக்காக கொஞ்ச நேரம் கொடுக்கப்படும். And within few minutes meditation time will be given to you. வைத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. And you have to keep everything and start praying. வெளிச்சம் உண்டாகட்டும். And let there be light. நீதியை முன்னால அனுப்புங்கள். And send the righteousness before you. சுக வாழ்வு துளிர்க்கும். And the health will spring forth. கர்த்தருடைய மகிமை உன்னை பாதுகாத்து. Glory of God will be a reward and preserve you. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இரண்டாவதாக Secondly, இங்கே பூ பூத்ததாக நாம் படிக்கிறோம். here we can see that it blossomed and brought forth fruit. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Praise be to God. இந்த கோல் துளிர்த்தது. And this rod budded. இந்த கோலிலே ஒரு பூவும் உண்டாயிருந்தது. Even it blossomed, a flower came in that. இதை குறித்து 2-3 காரியங்கள் சொல்லுகிறேன். I will say 2 or 3 things about this. சொல்ல எனக்கு நேரம் இல்லை. There is no time to say about everything. 2-3 காரியங்கள் சொல்லுகிறேன். I will say 2 or 3 things. ஆதியாகமம் 40ஆம் அதிகாரம் Genesis chapter 40. 10ஆம் வசனத்திலே ஒரு மலர்ந்த பூவை பார்க்கிறோம். And we can see a blossomed flower in verse 10. அந்த திராட்சை செடியிலே 3 கொடிகள் இருந்தது. அது துளிர்க்கிறதா இருந்தது. அதில் பூக்கள் மலர்ந்திருந்தது. அதன் குலைகள் பழுத்த பழங்களாய் இருந்தது. இங்கே பானபாத்திரக்காரன் ஒரு சொப்பனம் பார்க்கிறான். And here a chief butler is dreaming a dream. Cupbearer is dreaming a dream. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ராஜாவுக்கு குடிக்கிறது கொண்டு போய் கொடுக்கிறவன் தான் பானபாத்திரக்காரன். And the cupbearer is a person who brings drinks unto king. சொப்பனம் பார்க்கிறான். And he is dreaming a dream. ஒரு திராட்சை செடி அவனுக்கு முன்பாக இருக்கிறது. A vine is before him. 3 கொடிகள். 3 branches. அது துளிர்த்தது. And it budded. அதிலே பூக்கள் மலர்ந்திருந்தது. Even blossoms were in that. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பூக்கள் மலர்ந்திருந்தது என்றால் அர்த்தம் என்ன? What is meant by the blossoms have been 13ஆம் வசனத்திலே அதற்கு அர்த்தம் சொல்லப்பட்டது. In verse 13 the meaning has been given. 13ஆம் வசனம். 3 நாளைக்குள்ளே பார்வோன் உன் தலையை உயர்த்தி உன்னை மறுபடியும் உன் நிலையிலே நிறுத்துவார். முன்னே அவருக்கு பானம் கொடுத்து வந்த வழக்கத்தின்படி பார்வோனின் பாத்திரத்தை அவர் கையிலே கொடுப்பாய். இதுதான் அந்த அர்த்தம். And this was the meaning. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய சமூகத்திலே உன்னுடைய ஜீவியத்திலே ஒரு பூக்கள் உண்டாகிற அனுபவம் உண்டாகட்டும். In the presence of God in your life there will be a life of bringing blossoms. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? இந்த பானபாத்திரனுடைய தலை உயர்த்தப்பட்டது. And the head of the cupbearer it was lifted up. தலை உயர்த்தப்படுதல் என்று சொல்லுகிறது. And head being lifted up is உன்னுடைய சிறையில் இருந்து நீ விடுதலை பெறுவாய். And you will first you will come out of your captivity. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. தேவ சமூகத்திலே இருக்க உன் தலை உயர்த்தப்படும். When you wait in the presence of God, to that extent your head will be lifted up. அதனால ஜெபத்தெல்லாம் வாஞ்சியுங்கள். Therefore desire prayers. ஒரு ஜெபத்தை மிஸ் பண்ணாதீங்க. Don't miss any of the prayers. வாஞ்சியோடு ஓடுங்கள். And go running for the prayers. அங்க கொண்டு போய் இந்த கோலை வையுங்க. And go and keep this rod there. சீக்கிரத்துல அது ஒரு ஃப்ளவர் உண்டாகும் பாருங்க. And very soon there will be a flower in that. What's meaning of that? உன் தலை உயர்த்தப்படும். And your head will be lifted up. எதற்கெல்லாம் நீ சிறைப்பட்டு இருந்தாயோ, ஜெயிலுக்குள்ள இருந்தாயோ, whatever you have been found in captivity and jail prison, அங்கே இருந்து கர்த்தர் உன்னை வெளியே கொண்டு வருவார். and from that God will bring you out. இரண்டாவது, second, மறுபடியும் உன் நிலைக்கு நீ வருவாய். again you shall come to your position. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அந்த அர்த்தம் என்ன? What's meaning of that? இழந்த ஊழியத்தை நீ திரும்ப பெறுவாய். And the ministry which you have lost you shall receive it again. என்னத்தெல்லாம் நீ இழந்தாயோ, whatever you have ஒரு lost, காலத்துல எல்லாம் பெற்றிருந்தாய். once you have received everything, ஆனா இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து தரித்திரனா இருக்கிறாய். but now you have lost everything and you are found like a poor man. உனக்குள்ள உன்னுடைய வாழ்க்கையில மறுபடியும் பூக்க வேண்டுமானால், Again if it should be blossom in your life, கர்த்தர் சொல்லுகிறார், நீ தேவ சமூகத்துக்கு ஓடு. God says run to the presence of God. அங்கேதான் இந்த அதிசயம் நடக்கும். And this wonder will take place only there. மறுபடியுமாக உன்னுடைய ஊழியத்தை, இழந்த ஊழியத்தை நீ பெறுவாய். Again you shall restore the ministry which you have lost. மூன்றாவதாக, Third, பார்வோனின் பாத்திரம் உனக்கு கிடைக்கும். and Pharaoh's cup shall be into your hand. அந்த அர்த்தம் என்ன? What's meaning of that? அந்த பாத்திரம் தான் பிதாவின் சித்தம். And the cup is the will of the Father. யோவான் 18:11 நீங்கள் படிக்கலாம். In John 18:11 we can read that. இந்த பாத்திரம் உனக்கு கிடைக்கும். And you shall receive this cup. அந்த அர்த்தம் என்ன? What's meaning of that? மறுபடியும் தேவ சித்தத்தை நீ செய்வாய். Again you will do the will of God. மறுபடியும் சுய சித்தத்துக்கு போக மாட்டாய். Again you will not go to your self will. பார்வோனின் பாத்திரம் உனக்கு கிடைக்கும். Ye shall receive the cup of Pharaoh. தேவத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இதுதான் இந்த பூக்களின் அனுபவமாக இருக்கிறது. and these are the experience of these flowers. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இப்படி நிறைய காரியங்களை இந்த பூக்களை குறித்து படிக்கலாம். Like this we can read many things about these flowers. உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் Song of Solomon chapter 2 11ஆம் 12ஆம் வசனங்கள். verses 11 and 12. இதோ மாரிக்காலம் சென்றது, மழை பெய்து ஒளிந்தது, பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது, குருவிகள் பாடும் காலம் வந்தது,
காட்டுப்புறாவின் சத்தம் நமது தேசத்தில் கேட்கப்படுகிறது. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த வசனம் என்ன சொல்லுகிறது? What does this verse say? பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறது. And flowers appear on the earth. இது பரிசுத்த ஆவியினால் எழுப்புதலினால் உண்டாகிற ஒரு காரியம். And this is a thing happening through the revival and the Holy Spirit. இங்க நாம் என்ன படிக்கிறோம்? What do we read here? மாரி காலம் சென்றது, And the winter is past. மழை பெய்து ஒழிந்தது. Rain is over and gone. அபிஷேகத்தின் வல்லமை. Power of anointing. நாம் இந்த நாட்களிலே இன்னும் அதிகமாக ஆவிக்குள்ளாக வேண்டும். In this day still we have to get filled in the Spirit. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. பரிசுத்த ஆவியின் வல்லமை சரியாக சபைகளிலே ஊற்றப்பட வேண்டும். Power of Holy Spirit should be poured in the church in a proper manner. மாரி காலம் சென்றது, Winter is past. மழை பெய்து ஒழிந்தது. The rain is over and gone. இப்போது என்ன நடக்கிறது? Now what's happening? பூமியிலே புஷ்பங்கள் காணப்படுகிறதா? Flowers appear on this earth. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த பூமியிலே காணப்படுகிற புஷ்பங்கள் என்ன? What are all the flowers appear in this earth? நல்ல மழை பெய்து பார்த்தா காட்டு புஷ்பங்கள் எல்லாம், காட்டு செடிகள் எல்லாம் நல்ல பூக்களா இருக்கும். And if there is good rain, all the wild flowers and the grass it will grow up. பூமியில் காணப்படுகிற புஷ்பங்கள் புதிய ஆத்துமாக்கள். Flowers found on the earth are the new souls. அல்லேலூயா. சபையில புதிய ஆத்துமாக்கள் வருவாங்க. And in the church new souls would come. அபிஷேகம் இல்லாத சபையில பூக்கள் வராது. And flowers will not come in the church without anointing. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சின்ன குழந்தைங்க ஆவியில நிரம்புவது போல நிரம்பணும்னு சொல்றார் பாஸ்டர் ஜோயல். And Pastor Joel used to say that you have to get filled in the Spirit as little children get filled in the Spirit. இன்னைக்கு இங்க இருந்து அது வரைக்கும் ஒரு அபிஷேகம் உண்டாகணும். And even today from here there should be anointing till நீங்க there. கர்த்தருடைய சமூகத்துல காத்திருங்க. And you have to wait in the presence of God. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. சமீபத்துல ஒரு கூட்டம் நடத்த போயிருந்தேன். Recently I went to conduct a meeting. அங்க ஒருத்தரையும் அசைக்க முடியாது. And it will not be easy for anyone to move there. ஆண்டவர் கிரியை செய்தார். God worked there. இந்த கூட்டம் முடிஞ்ச பிற்பாடு After that meeting, தியான பகுதியில in the time of meditation, கொஞ்ச நேரத்துல பார்த்தா ஒரு ஊழியக்காரர் அந்த இடத்துல இல்ல. and no servant of God was found in that place. இது பிரதர்ஸ் பக்கம் தான் ஃபர்ஸ்ட் ஸ்டார்ட் And ஆச்சு. first it started in the side of the, பார்த்தா சகோதரர் பக்கம் ஸ்டார்ட். and after some time even in the sides of sisters. ஒருத்தரையும் அசைக்க முடியாது. And it will be hard to shake anyone அதனால there. கர்த்தருடைய நாமத்தை நம்பி சொல்லுகிறேன். So in the name of God trusting I say, இன்னும் கர்த்தர் கொஞ்ச நேரத்துல ஒரு மழை அனுப்ப போகிறார். and within a few minutes God is going to send a rain. பூமியிலே புஷ்பங்கள் உண்டாகும். Let there be flowers on the earth. நிறைய பேர் ரட்சிக்கப்படுவார்கள். Many will be saved. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. குருவிகள் பாடும் காலம் வந்தது. And the time of the singing of the birds has come. நான் மதுரை சென்டருக்கு மாறி வந்த பிற்பாடு After being transferred to Madurai Center, நான் கொஞ்சம் வயிற்று வலியில கஷ்டப்பட்டு கொண்டிருந்தேன். and I was having a stomach ache. நைட்ல ரெண்டு நாள் தூக்கம் வராது. At night time I don't have sleep properly. 4 மணிக்கு ஒரு குருவி, அந்த தூக்கணாங்குருவின்னு சொல்லுவாங்க, அந்த வால் ரெண்டா பிரிஞ்சிருக்கும், கருப்பு குருவி, இங்க என்ன சொல்லுவாங்களே தெரியாது, அது பாடுங்க பாருங்க, அழகான பாடல். At 4 a.m. a beautiful bird used to sing a beautiful song like this. அதை ரெக்கார்ட் பண்ணி பார்க்கணும், அது ஒரு போட்டோ எடுக்கணும்னு கூட ஒரு ஆசை வந்துச்சு. I wanted to take a pic of that and I wanted to record that. 4 இருந்து 5 மணி பிரேசிங் முடிச்சிட்டு சிஸ்டர்ஸ் வருவாங்க, அது பாடிட்டே இருக்கும். And after 4 to 5 praising sisters will come out about that டியூன், பெஸ்ட் டியூன், and it will be a best tune. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இத பாடுறதுக்கு பிற்பாடு தான் பைபிள்லயே வசனம் இருக்கு. And after hearing that there is, குருவிகள் பாடும் காலம் வந்தது. and the time of the bird singing has come. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. அருமையாக பாடலை பாடும். And beautifully it used to sing song. அர்த்தம் என்ன? What's meaning of that? இது நம்ம என்ன எடுத்துக்கொள்ளலாம்? What can we take it as? இந்த குருவிகள் யார்? Who are these birds? அதுதான் ரட்சிப்பின் சந்தோஷமுள்ள தேவ பிள்ளைகள். They are the people of God, those who have the joy of salvation. குருவிகள் பாடும் காலம் வந்தது. And the time of the singing of the birds has come. ரட்சணிய சந்தோஷம். And joy of salvation. கர்த்தர் என்னை ரட்சித்தாரே. God has saved me. இன்னைக்கு நாம் அநேகருக்கு குறைஞ்சிருக்கிறது இதுதாங்க. And beloved, for many this has reduced in us. 50ஆம் சங்கீதத்துல படிச்சு பாருங்க. And read in Psalm chapter 50. தெய்வத்துக்கு 51:12 In 51 verse 12. தாவீது சொல்லுகிறான், உம்முடைய ரட்சணிய சந்தோஷத்தை திரும்ப தார். David says, restore unto me the joy of thy salvation. அவனுடைய பாவத்தின் நிமித்தமாய் ரட்சணிய சந்தோஷத்தை இழந்து போனான். Because of the sin he has lost the joy of his salvation. தேவனுடைய சபையே, O church of God, ரட்சிப்பின் பாத்திரத்தை கையில எடுத்துக்கொள்ளுங்கள். and take the cup of salvation in your hand. ஆண்டவரே, என்னை ரட்சித்தீரே என்று சொல்லுங்கள். Say, O Lord, you have saved me. இருக்கிற குருவிகள் எல்லாம் பாடட்டும். And let all the birds here let it sing. எல்லா குருவிகளும் பாடட்டும். And let all the birds sing. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. குருவிகளின் பாடும் காலம் வந்தது. And the singing of the birds, the time has come. தேவ பிரசன்னத்தில் எல்லாரும் நன்றி உள்ளவர்களாயிருங்கள். And let's all be grateful in the presence of God. கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. உன்னுடைய ரட்சிப்பை நீ நினைத்து பார். I think of your salvation. எவ்வளவு பெரிய ரட்சிப்பை குறித்து And concerning this so great salvation, கவலையற்று இருப்பாயானால், if you are careless about that, போகிற கோபத்திற்கு எப்படி தப்பித்துக் கொள்வாய்? how will you escape the wrath to come?
எத்தனையோ பேரை தள்ளிவிட்டு தான் இந்த ரட்சிப்பு உனக்கு தந்தார். Casting many away, God has given the salvation to you. அவர்களுக்கு இது என்னவென்று தெரியாது. And they do not know what this is. ஆனால் உனக்கு இந்த ரட்சிப்பு கிடைத்தது. But you have this salvation. இன்றைக்கு நீ முறுமுறுத்துக் கொண்டிருக்கிறாய். And today you are murmuring. தேவனுடைய சமூகம் உனக்கு கசப்பா இருக்கிறது. Presence of God is bitter unto you. அதற்காக மற்றவர்களை குற்றம் சாட்டிக் For கொண்டிருக்கிறாய். that you are accusing others. ஆண்டவருக்கு முன்பாக நீ நிற்கும்போது என்ன சொல்லுவாய்? What will you say if you stand before God? குருவிகள் பாடட்டும். And let the birds sing. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. மறுபடியும் என்ன படிக்கிறோம்? Again, what do we read? காட்டுப்புறாவின் சத்தம் நம்முடைய தேசத்தில் கேட்கப்படுகிறது. And the voice of the turtle is heard in the land. யார் இந்த காட்டுப்புறாக்கள்? And who are these turtles? பிரஜாதிகள் மத்தியிலே எழும்பினதான விசுவாசிகளுடைய கூட்டம். And they are the group of the believers who rose among the Gentiles. காட்டுப்புறாவின் சத்தம் என்ன? And what is the voice of the turtle? அதுதான் ஜெப சத்தம். And that is the voice of the prayer. நாங்கெல்லாம் குட்டி பிள்ளைகளா இருக்கும்போது And when we were little ones, எங்க ஊர்ல ஒரு ஜெபாலயம் இருக்கிறது. and there's a prayer house in our, அப்பவே அந்த பாட்டிமாருங்க 70 75 பாட்டிமாரு 7-8 பேர் இருந்தாங்க. and 70 75 years old grandma used to be there, and 7 or 8. பாட்டுடைய அர்த்தம் தெரியாது. They do not know the meaning of the ஆனா songs, இதுங்க எல்லாம் கூடி பயங்கரமா அன்னிபாஷை பேசி ஜெபிக்கும். but all used to gather and speak in unknown tongue. They used to pray well. ஒரு நாள் இதுங்க எல்லாம் சேர்ந்து ஒரு பாட்டு பாடுச்சு. One day all together they sang a song, தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to எங்க God. பாட்டியும் ஒரு ஆளு. and my grandma was one among that. நம்ம ஐயாவுக்கு தெரியும் அந்த பாட்டி யாருன்னு. And our ஃப்ரெண்ட் our pastor knows her, and she was the friend of தெய்வத்துக்கு pastor. ஸ்தோத்திரம். Praise be to God. அவர் அடிக்கடி ஞாபகப்படுத்துவார். Often he used to remind this. ஆடுவோரும் பாடுவோரும் கோடா கொடியே. And there are crowds of people those who dance and sing. ஆனா இவங்களுக்கு ஆடுவோரும் பாடுவோரும் தெரியாது. ஆடுவரும் மாடுவரும் அதுதான் அவங்களுக்கு தெரியும். But only they know that cow and goats will come. ஆனா அந்த ஜெபம் இனிமையான ஜெபமா கர்த்தர் கேட்டார். But God heard that as a beautiful sweet prayer. அவங்களுக்கு படிப்பு தெரியாது. They do not know about that. டியூன் தெரியாது. They do not know the tune. ஆனா அவங்களுக்கு எல்லாம் ஆண்டவரை பாட தெரியும். But they know God to sing. அந்த சத்தம் காட்டுப்புறாவின் சத்தம். And that is the voice of the turtle. இன்னைக்கு ஆண்டவருடைய கிருபையினால 60% பேர் அந்த ஊர்ல ரட்சிக்கப்பட்டிருக்கிறார்கள். And by the grace of God 60% of people have been saved in that land. அவர்கள் எல்லாம் ஞாயிற்றுக்கிழமை போய் பார்த்தா ட்ரெஸ் பண்ணிட்டு பைபிள் எடுத்துட்டு அவங்களுக்கு அங்கே ஆலயம் இருக்கிறது கூட்டத்துக்கு போகிறார்கள். If we go and see the people used to dress in white, take the Bible and go and worship God in the temple there. தேவ சமூகத்தை நேசிப்போமாக. And let's love God's presence. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த பூக்களை குறித்து இன்னும் நிறைய விஷயங்கள் And இருக்கிறது. there are many things about these blossoms. இந்த பழங்களை குறித்து 1-2 காரியங்களை சொல்லி நான் முடிக்கிறேன். I want to finish by saying 2 or 3 about these fruits. இது வாதுமை பழங்களை கொடுத்தது. And that yielded almonds. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. கர்த்தருடைய சபை வாதுமை தோட்டம் என்று நாம் படிக்கிறோம். Church of God, we can read it as a garden of almonds. இந்த வாதுமை என்று சொன்னால் அந்த அர்த்தம் என்ன? What is meant by these almonds? இந்த கோள்கள் கர்த்தருடைய சமூகத்தில் இருந்து பொழுது And when these rods were found in the presence of God, அது துளிர்த்தது. it budded, அது பூத்திருந்தது. it blossomed. 11ஆம் படத்துல பார்த்தா வாதுமை பழங்கள் அங்க நீங்கள் பார்க்கலாம். In picture 11 you can see the fruits of almonds. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வாதுமை பழம் என்றால் அந்த அர்த்தம் என்ன? What is meant by these almonds? பிரசங்கி 12ஆம் அதிகாரம் Ecclesiastes chapter 12 5ஆம் வசனம். verse 5. மேட்டுக்காக அச்சமுண்டாகி வழியிலே பயங்கள் தோன்றி வாதுமை மரம் பூ பூத்து வெட்டுக்கிளியும் பாரமாகி பசி தீவனமும் அற்று போகாததற்கு இங்கே முன்னும் வாதுமை மரம் பூ பூத்தது. And here we can read the almond tree shall flourish. பிரசங்கி மனித வாழ்க்கையின் கடைசி காலத்தை குறித்து பேசுகிறார். Preacher is speaking about the final days of the man. அது ஒரு முதிர்ந்த வயதை காண்பிக்கிறார். And it denotes an old age. வாதுமை பூ பூத்தது என்றால் And if almond it blossomed, மனுஷ வாழ்க்கையில் அவன் முதிர்ந்த வயதுக்கு வந்து விட்டான் என்று அர்த்தம். and in the life of a man he has come to an old age. அதனுடைய குளிர்காலத்திலே பார்த்தால் And when we see at the spring எல்லா இலைகள் கொட்டி இருக்கும். at the spring season all the leaves will wither காய்கள் down. மட்டும் இருக்கும். காய்கள் மட்டும் இருக்கும். Only fruits will be there. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இந்த வாதுமை பழம் என்று சொல்லும் பொழுது And when we say as almonds, ஆவிக்குரிய வாழ்க்கையிலே முதிர் வயதை காண்பிக்கிறது. it denotes the old age in the spiritual life. யோவான் சுவிசேஷம் 21ஆம் அதிகாரம் John the Gospel chapter 21 18ஆம் வசனம். verse 18. நீ இளவயதுள்ளவனாய் இருக்கும்போது உன்னை நீயே அரை கட்டிக்கொண்டு உனக்கு இஷ்டமான இடங்களிலே நடந்து திரிந்தாய். நீ முதிர் வயது உள்ளவனாகும் போது உன் கைகளை நீட்டுவாய். வேறொருவன் உன் அறையை கட்டி உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு
உன்னை கொண்டு போவான் என்று மெய்யாகவே மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன் என்றார். ஆண்டவர் பேதுருவை பார்த்து சொல்லுகிறார், Looking unto Peter, God says, நீ இளவயதுள்ளவனாய் இருந்தாய், and thou wast young, உனக்கு இஷ்டமான இடத்துல நடந்து திரிந்தாய். and thou walked whither thou wouldest, அதான் சுயமா நடக்கிறது. and that is walking in a self-will. ஆனால் நீ முதிர் வயதாகும் பொழுது, But when you become old, எப்ப முதிர் வயதாய் மாறினாய், and when have you been turned old, தேவ சித்தம் செய்யும்படியாய் தன்னை ஒப்புவித்த போது, and when he was surrendering himself to do the will of God, கைகளை நீட்டுவாய், and you shall stretch forth your வேறு hands, ஒருவன் முன் அறையை கட்டி, and another man shall gird thee, உனக்கு விருப்பமில்லாத இடத்துக்கு உன்னை கொண்டு and போவார். carry thee whither thou wouldest not. தேவ பிள்ளையே, O அதுதான் முதிர் வயது. O child of God, that is the old age. தெய்வத்துக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, அதான் வாதுமை பழம். that is almonds. நம்ம நாளுக்கு நாள் வளர்ந்து கொண்டே போகணும். Each and every day, day by day, we have to grow. இன்னும் சிறு வயதில் தான் நம்ம இருக்கிறோம். Still we are found in that young age. இஷ்டத்துக்கு நடந்து திரிகிறோம், அங்கிட்ட இங்கிட்ட நடக்கிறோம். We are wandering here and there, and we are going there and there. ஆனா அபிஷேகம் பெற்ற பிற்பாடு, And after receiving anointing, இந்த வேறொருவன் அறையை கட்டணும். that another man should gird up a அது God, ஆவியினால் நடத்தப்படுது. and that is being led by the Spirit. அது ரொம்ப அருமையா இருக்கு அந்த வாழ்க்கை. And that is a beautiful life. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. ஊழியத்துக்கு வந்து 30 வருஷம் ஆகுதுங்க. It has been 30 years after coming for the ministry. வாழ்க்கையில பெரும்பகுதி மற்றவர்களுக்கு நான் அசிஸ்டண்டாவே வாழ்ந்திருக்கிறேன். And great years of my life I have lived an assistant to others. அவங்களுக்கு கீழா இருக்கிறது எவ்வளவு பெரிய பாதுகாப்பு. And what a great blessedness and privilege to be under them. அவங்களை எதிர்த்துதான் என்னுடைய ஞாபகத்துல இல்ல. And there is no remembrance that I have resisted them. போன்னா போ, If I ask to go, I have to go. உட்கார்னா உட்கார், And if they ask me to sit, I will sit. செய்யினா செய். If they ask me to do, I will do. ஆவியானவர் இந்த அறையை கட்டுறார். Holy Spirit is girding up my loin. பரிசுத்தவான்கள் இந்த அறையை கட்டுறான். Saints of God are girding me up. ஒன்ஸ் ஒரு முறை நான் எதிர்த்துட்டா, If once I resist them, எனக்கு தெரியும் ஆண்டவர் என்னை விட்டு போயிடுவார். I know God will go away from me. ஆண்டவர் என்னை விட்டு போயிட்டா நான் வனாந்தரத்தில் இருக்கிற ஸ்திரியை போலதான். And if God goes away from me, I will be as a woman in the wilderness. இதுக்கு சிம்பிளா அநேகர் எதிர்த்துறாங்க. And simply many are resisting அதெல்லாம் others. கொஞ்சம் மனசுல வச்சுக்கொள்ளுங்க. Please keep these things in mind. ரொம்ப உங்களுக்கு ஈஸியா இருக்கும். Now it will be easy for you. ஒரு நாள் அத்தனை அரியரை நீ ஒரு நாள் எழுத வேண்டி வரும். One day you have to write all your arrears. அத்தனை பேப்பரை எழுதினா தான் ஆண்டவர் விடுவார். Only when you write all the papers, God will leave you. சிலர் அப்படியே கட்டு கட்டா வச்சிருக்காங்க. And few are having bundles together. நான் திரும்புங்கள், Repent முதிர் வயதா மாறுங்க, and become old. வேறு ஒரு அறையை Let கட்டட்டும். another man gird thee up, உனக்கு இஷ்டமில்லாத இடத்துக்கு கொண்டு போவார். and let him take you to the place where you wouldest not. அதுதான் பிரியமானவர்களே வாதுமை பழம். Beloved, that is the almonds. இன்னும் ஒரே காரியத்தை சொல்லி இன்னைக்கு I முடிக்கிறேன். will finish by saying one thing. ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம் Genesis chapter 43, 11ஆம் வசனம். verse 11. அதற்கு அவர்கள் தகப்பனாகிய இஸ்ரவேல், அப்படியானால் ஒன்று செய்யுங்கள், இந்த தேசத்தின் உச்சிதமான வஸ்துக்களில் கொஞ்சம் பிசின் தைலமும் கொஞ்சம் தேனும் கந்த வர்க்கங்களும் வெள்ளை போலமும் தெரபிந்து கொட்டைகளும் வாதுமை கொட்டைகளும் உங்கள் சாக்குகளில் போட்டு அந்த மனிதனுக்கு காணிக்கையாக கொண்டு போய் கொடுங்கள். இங்கே வாதுமை பழம், வாதுமை கொட்டைகள் யோசேப்புக்கு காணிக்கையாக கொடுக்கப்பட்டது. Here almonds, so the nuts of almonds have been given as an offering unto Moses. யாக்கோபின் குடும்பத்தார் யோசேப்புக்கு இவை காணிக்கையாக கொண்டு போகிறார். And family members of Jacob, they are bringing this as an offering unto Joseph. 10 விதமான காரியங்கள் இருக்குன்னு நினைக்கிறேன். I think there are more or less 10 things found in that. யோசேப்புக்கு காணிக்கையாக இந்த குடும்பத்தார் கொண்டு போகிறார்கள். And this family is taking as an offering unto Moses. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. காணிக்கை என்ற வார்த்தையின் அர்த்தம் என்ன? What is the meaning of the word offering? எபேசியர் 5ஆம் அதிகாரத்தின் 2ஆம் வசனத்திலே, In Ephesians chapter 5 verse 2, கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்து நம்மில் அன்பு கூர்ந்தது போல நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள். இங்கே நம்ம என்ன படிக்கிறோம்? here what do we read? காணிக்கை பலி 2 வார்த்தை சொல்லப்பட்டிருக்கிறது. 2 words, offering and sacrifice, have been mentioned. கிறிஸ்து நமக்காக தம்மை தேவனுக்கு சுகந்த வாசனையான காணிக்கையாகவும் பலியாகவும் ஒப்புக்கொடுத்தார். Christ gave himself as a sacrifice and offering to God for a sweet smelling savor. பலி தேவனோடு ஒப்புரவாகுதல். Offering is reconciling with God. 2 கொரிந்தியர் 5:20 In 2 Corinthians 5:20, தேவனோடு ஒப்புரவாகுங்கள். reconcile with God. பலி தேவனோடு ஒப்புரவாகுதல். And sacrifice being reconciled with God. காணிக்கை மனுஷரோடு ஒப்புரவாகுதல். Offering is reconciling with man. மத்தேயு 5ஆம் அதிகாரம் Matthew chapter 5, 23, 24 ஆகிய வசனங்களிலே, in verses 23 and 24, உன் சகோதரனோடு கூட உனக்கு ஒரு மனம் வருத்தம் இருக்குமானால், if you have a grievance of mind with your brother, காணிக்கை அங்க வைத்து விட்டு ஒப்புரவாகு. and keep your gift there and go and reconcile with him. எனவே பலி தேவனோடு ஒப்புரவாகுதல், Therefore sacrifice reconciling
with God, காணிக்கை மனுஷரோடு ஒப்புரவாகுது. offering, reconciling with human beings. தெய்வத்துக்கு ஸ்தோத்திரம். Praise be to God. இதுதான் இந்த வாதுமை நமக்கு காண்பிக்கிறது. And this is what this almonds denote us. இதுதான் யோசேப்புக்கு காணிக்கையாய் கொடுக்கப்பட்டது. And this was given as an offering unto Joseph. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, Beloved children of God, இந்த ராத்திரி வேளையிலே தேவனோடு ஒப்புரவாவோம். in this night let's reconcile with God. மனுஷரோடு ஒப்புரவாவோம். Let's reconcile with human beings. ஆண்டவருக்கு மகிமை உண்டாகட்டும். Glory be to God. இந்த கோலுக்கு 3 காரியங்கள் சம்பவித்தது. And for this war 3 things happened. ஒன்று, அது துளிர்த்தது. One, it budded. இரண்டாவது பூத்தது. Second, it blossomed. மூன்றாவது வாதுமை பழங்களை கொடுத்தது. Third, it brought forth இது கனி almonds. கொடுக்கும் ஜீவியம் என்று கூட நாம் எடுத்துக்கொள்ளலாம். Even we can take it as a fruitful life. இப்பொழுது நாம் கண்களை மூடுவோமாக. Now let's close our eyes. இங்கே ஒரு சத்தியத்தை நாம் படிக்க வேண்டியிருக்கிறது. And there is a truth to be learned here. இந்த கோல் இப்படி துளிர்த்து பூத்து காய்த்தாலும், And though this rod is budding out, blossoming and bringing forth almonds, 17ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் என்ன சொல்லுகிறது? what does the 10th verse of 17th chapter say? அது கூட படிச்சிருங்க. 17:10 என்னாகமம். அப்பொழுது கர்த்தர் மோசேயை நோக்கி, ஆரோனின் கோல் அந்த கலகக்காரருக்கு விரோதமான அடையாளமாகும் பொருட்டு அதை திரும்பவும் சாட்சி பெட்டிக்கு முன்னே கொண்டு போய் வை. இப்படி அவர்கள் எனக்கு விரோதமாய் முறுமுறுப்பதை ஒழிய பண்ணுவாய். எல்லாரும் அந்த கோலை வாங்கிட்டு போயிட்டார்கள். And all have received that rods and they have gone. ஆனா ஆண்டவர் என்ன சொல்றார்? But what God is saying, மோசே, Moses, இந்த கோலை கொண்டு மறுபடியும் அங்கே வை. again bring this rod and keep there. அப்பதான் அது அடையாளமா இருக்கும். Only there it will be a signal for அது us. கொஞ்சம் துளிர்த்தது, பூத்தது, கொஞ்சம் காய் வந்துச்சுன்னு சொல்லிட்டு அதையும் தூக்கிட்டு போயிட போறாங்க. And if there has been budded blossoms, bring forth almonds, மறுபடியும் கொண்டு போய் அங்க வை. again keep them there. அது அடையாளமாய் மாறும். And let it be a token of sign. 12ஆம் அதிகாரத்திலே அந்த அடையாளத்தை நாம் பார்க்கிறோம். And we can see that sign in Revelation chapter 12. சபை தேவ சமூகத்தில் இருந்தால்தான் அடையாளமாய் மாறும். Only when the church is found in God's presence it can be turned as a sign. கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. சீக்கிரமாய் கண்களை மூடுங்கள். Let's all close our eyes. நாம் ஒரு அபிஷேகத்துக்காக சில நிமிடங்கள் காத்திருக்க போகிறோம். For a few minutes we are going to wait for an anointing. நீங்க ரொம்ப நேரம் உட்கார்ந்து இருக்கீங்க. And all are sitting for many தயவு times. செய்து எல்லாரும் எழுந்திருப்போம். Let's all stand up for a while. எல்லாரும் எழுந்திருங்க. Let's all stand up. கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்துல காத்திருப்போம். Let's all close our eyes and wait in the presence of God. அன்றைக்கு அந்த கோல் வைக்கப்பட்டது போல, And then as the rod was placed, ஆண்டவருடைய சமூகத்திலே நாம் வந்திருக்கிறோம். and we have come in the presence of God, இந்த கோல் துளிர்க்கும். and this rod will bud, தண்ணீரின் வாசனையினால் துளிர்க்கும். and by the scent of water it will bud, பெரும் மழையினால் அது பூக்கும். and by the great rain it அது will காய்களை blossom. காக்கும். It will bring forth இந்த almonds, ஜீவியம் செழிக்கும். and your life will prosper. மறுபடியும் அந்த கோல் தேவ சமூகத்தில் இருக்கட்டும். Again, let the Lord be in the presence of நீங்க God. கர்த்தரோடு பேசும்படியாய் சில நிமிஷங்கள் கொடுக்கிறேன். In few minutes I give that you may speak with God. இப்போது நீங்கள் சத்தமாய் பேச ஆரம்பிக்க Now வேண்டும். loudly you have to speak with God. எல்லாரும் அத்தனை பேரும் பேச வேண்டும். All you have to speak. உங்களுக்கு ஏதாவது கர்த்தர் ஒரு காரியத்தை வெளிப்படுத்தியிருப்பார். And if God would have been revealed you a single thing, அதை வைத்து ஜெபிக்க ஆரம்பி. and keep that and start praying. தண்ணீரின் வாசனை உண்டாகும். And there will be the scent of அந்த water. வார்த்தை வெறுமையாய் வராது. And the word will not come simply. அந்த தண்ணீர், நான் சொல்றேன், கர்த்தருடைய வார்த்தை கிடைத்திருந்தால் உங்களுடைய கைகளை உயர்த்துங்கள் I பார்க்கலாம். say if you have received the word of God, please lift up your என்னோட hands. கர்த்தர் பேசி இருக்கிறார். God has spoken with me. அந்த அர்த்தம் என்ன தெரியுமா? You know what's meaning of அந்த that? தண்ணீருக்குள்ள ஒரு வாசனை இருக்கு. And there is a smell or scent in that. அடிமரம் செத்து போனாலும், And though the stalk may die, வேறு பழசாய் போனாலும், though the root may be old, கிளைகள் though வெட்டப்பட்டாலும், the branches might be cut down, கர்த்தருடைய வார்த்தையை நம்பி சொல்லுகிறேன். and I trust in the word of God and say, இந்த தண்ணீரின் வாசனையினால் அந்த அடிமரம் துளிர்க்கும். and by the scent of this water that stalk will blossom. கர்த்தர் உனக்குள்ள கிரியை செய்ய And போகிறார். God is going to work in you. விசுவாச வார்த்தைகளை பேசு. Speak the words of faith. சத்தத்தை உயர்த்தி பேசு. Lift up your voice and speak. ஒரு அபிஷேகம் உண்டாக போகிறது. And there is going to be an anointing. பரலோகத்தில் இருக்கிற தேவன் நம்ம பார்க்கிறார். God is heaven is looking at us. ஆவியானவர் உலாவுகிறார். Holy Spirit is moving here. எழுப்புதல் உண்டாகும். And there will be a revival. தேவ சமூகம், Presence of God. இந்த கோல்களை வைத்திருக்கிறோம். And we have placed this rods. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். And God will bless us. நமக்குள்ள ஜீவன் உண்டாகும். There will be life in us. கட்டுகள் அறுக்கப்படும். All the bands will be broken. பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். Holy Spirit will touch us. இரண்டுல ஒரு காரியம் நடக்கும். In two things, one will happen. எல்லா கோலும் துளிர்க்கல. All rods did not ஆனால் bud, ஒன்று. but one. அந்த ஒண்ணுக்குள்ள நீ இருக்கிறாயா? And are you being found in that one? அதுதான் பரலோகம் போக போகிற ஆட்கள். And they are the people those are going to go to heaven. அவங்க தான் ஆண்டவர் வரும்போது போக And போறாங்க. only they are going to be caught up when God comes. மற்றவங்க எல்லாம் அந்த கோல் துளிர்க்காது. All others, that rods will not bite. நீ எதுல இருக்க போகிறாய்? In which you are going to be. சத்தத்தை உயர்த்து. Lift up your voice. இன்றைக்கு நீ புலம்பவில்லை And என்றால் today if you don't lament, இன்னொரு வாய்ப்பு நமக்கு and கிடைக்கும். we don't have another chance, ஆண்டவரை நோக்கி கூப்பிடு. call unto God.
கர்த்தருடைய சமூகத்தில் நீ வைக்கப்பட்டபடி So you have been kept in the God's presence நீ துளிர்ப்பாய். and you will bud. உனக்குள்ளே பூக்கள் உண்டாகும். There will be flowers in you நீ பூத்து குலுங்குவாய். and you will blossom. பரிசுத்த ஆவியின் பெருமாறி உண்டாகும். And there will be the rain of Holy Spirit. கர்த்தர் எழுப்புதலை God அனுப்புவார். will send a revival. நீ பூத்து குலுங்குவாய். And you will நீ blossom. பட்ட மரம் அல்ல. And you are not a whole tree. வெகு சீக்கிரத்தில் Very soon. ஒரு அதிகாலை நேரம் வரும். And there will be a time of morning. அன்றைக்கு மோசே வருவார். And then Moses will come. அவர் வந்து பார்ப்பார். And he will come and look. எந்த கோல் துளிர்க்குமோ தெரியாது. And do not know which rod will bud. இந்த கிருபையின் காலம் சீக்கிரத்தில் முடிய And போகிறது. the time of grace is going to end very soon. நம்முடைய இரட்சகர் வருவார். Our Savior will come. அன்றைக்கு நீ எப்படி இருக்க போகிறாய்? And then how are you going to be? உன்னுடைய கோல் துளிர்க்குமோ? And will this rod bud? அது பூக்குமோ? And will it blossom? பழுத்திருக்குமோ? And will it bring forth fruits? கர்த்தர் வந்தால் நீ போவாயோ? And if God comes, will you go? உனக்குள் ஆவியானவருடைய கிரிகள் உண்டோ? Do you have the work of the Holy Spirit in you? கர்த்தருடைய ஆவியானவர் உனக்குள்ள பலமாய் கிரியை செய்கிறாரோ? And is the Holy Spirit working mightily in you? இடங்கொடு, கர்த்தர் உன்னை தொடுகிறார். You know God is touching you. பேசுங்கள், பேசுங்கள் சத்தமாய். ஆவியில நிறைந்து களிகூருங்கள். Speak loudly and get rejoice in the Spirit. அசையும், அசைக்கணும், அசைக்கணும், அசைக்கணும். அக்னி, அக்னி, அப்பி அக்னி அக்கி போடணும். அபிஷேகம், வல்லமை, வல்லமை, வல்லமை. ஹalleluya. உணர்வோடு கூட இந்த வரிகளை பாருங்க. And sing these songs with a great feeling. இன்றைக்கு உடைய நிலவரம் வெட்டப்பட்ட மரம்தான். And today your state is a cut down tree. வேரெல்லாம் பழசா போயிடுச்சு. All the roots have become old. அடிமரம் செத்தாச்சு. And the stalk has died. ஆனால் இந்த பாட்டை நான் பாடுகிறேன். But again I will sing this song. என்னை அழைத்தவர் நீர் அல்லவோ? And you are the one who have called me. உன் அழைப்பின் சத்தத்தை கேட்ட நாளை நினைத்து I பார். think of the day of the calling you have heard. உன்னை மன- நீ சந்தேகப்படவே படாது. And please don't doubt. நீ கர்த்தருடைய சமூகத்தில் இருக்கிறபடியால், And as you are found in God's presence, அந்த மகா பெரிய தேவனுடைய பாதத்தில் நீ இருக்கிறபடியால், as you are at the foot of the great God, அவருடைய நாமத்தை நோக்கி கூப்பிடுகிறபடியால், as you are calling upon the name of God, உன்னுடைய கோல் துளிர்க்கும், your rod will bud, உன்னுடைய கோல் பூக்கும், your rod will blossom, பழங்கள் உண்டாகும். there will be fruits. சத்துரு சொல்லுவான், And enemy will say, அப்படி ஒன்று உனக்கு நடக்காது. and nothing will happen for you like that. ஆனால் நாம் கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். And we will believe the word of God. அந்தகார ஆவி அதட்டி வெளியே தள்ளுங்கள். And let's you can cast away the powers of darkness out. கர்த்தருடைய சபை உயிர்ப்பிக்கப்பட வேண்டிய நேரம் And இதுதான். this is the time the church of God should be quickened. அநேக ஊழியக்காரர்களை கர்த்தர் இன்னைக்கு தொட போகிறார். And today God is going to touch many servants of God. கர்த்தருடைய நாமத்தை நம்பி உங்களுக்கு சொல்றேன். And trusting the name of God I say unto you. கர்த்தர் உங்களுக்கு கூட உங்களை துளிர்விட செய்வார். And even God will make you to bud. கர்த்தர் உங்களை தொடுவார். And God will touch you. பரிசுத்த ஆவியானவர் தொடுவார். Holy Spirit will touch you. ஒரு முறை கூட இந்த வரிகளை பாட Once போகிறோம். again we are going to sing the lines. நீங்க ஆண்டவரத்துல கிளைம் பண்ணுங்க. And you claim the Lord. நீதானே என்னை அழைத்தீர். And you have called me. இன்னைக்கு ஒரு பட்ட மரம் போல் இருக்கிறேன். And now I am like a dried tree. தொட மாட்டீரா? And will you not touch me? உங்களுடைய துளிர்வு உண்டாகாதா? Will not the body happen in me? ஊழியம் எழுப்புதல் அடையாதா? Will not my ministry be quickened? உனக்கு விசுவாசமா இருந்தால் எங்களோடு சேர்ந்து பாடு. And if you have the faith to sing with us, என்னை அழை
ஒரு காரியத்தை நாம் உணர்ந்து கொள்வோமாக. And let's feel and understand one thing. இன்றைக்கு அந்த தீர்மானத்தை நாம் செய்வோம். And today let's make the decision. இந்த கோல் மறுபடியும் கொண்டு போய் அங்க இருக்க வேண்டும். And this rod again it should be placed there. ஏன் அதை ஒரு தீர்மானமாக எடுத்துக்கொள்ள கூடாது? Why should not we take it as a decision? கர்த்தாவே, Oh Lord, கடந்த நாட்களில் in the past days, எத்தனையோ சந்தர்ப்பத்தில் உம்முடைய சமூகத்தில் நான் இல்லை. at many days I was not in your presence. அது என்னுடைய குறைகள் தான். And that is my shortcoming. ஆனால் மறுபடியும் உம்முடைய சமூகத்தில் இருக்க நான் வாஞ்சிக்கிறேன். But again I desire to be in your presence. ஜெபங்களுக்கு நான் போக வேண்டும். I want to go to prayers. அப்போதான் நான் பாதுகாக்கப்படுவேன். Only then I will be protected. எனக்கு ஒரு கிருபையை தாரும். Lord, give me a grace. எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many desire this? எத்தனை பேர் வாஞ்சிக்கிறீர்கள்? How many desire this? எத்தனை பேருக்கு கிருபை வேண்டும்? How many want this grace? சாத்தான் தோற்று போவானாக. Let the devil be defeated. கட்டி வைத்திருக்கிற பிசாசு வெட்கப்பட்டு போகட்டும். The enemy that is bound, let it be defeated.